ஓகே. சார் ஆடிபிளா இருக்கா? செக் பண்ணுங்க. சார் கிளியர்? சார். ஓகே. இப்போ வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டிப்ளமோல வந்து நியூவா வந்து ஒரு டாபிக் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஃப்ளோரிங் பார்த்தாச்சு. அந்த ஃப்ளோரிங்ல வந்து டைல்ஸ் ஃப்ளோரிங் பார்த்துட்டோம். இப்ப அதுக்கடுத்து தனியாவே ஒரு டாபிக் சாரி அனுப்பியிருப்பான், ஆட் பண்ணியிருப்பான். அந்த டைல்ஸ் ஃப்ளோரிங்ல குடுக்கக்கூடிய டைல்ஸ் நெறைய டைல்ஸ் இருக்கு. அதுல பர்ட்டிகுலரா இந்த ஆத்தங்குடி டைல்ஸ் பத்தி கேட்டிருப்பாங்க. ஆத்தங்குடி இந்த ஊர் எங்க இருக்குன்னா உங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டுல சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்ல காரைக்குடி ரீஜியன். காரைக்குடிக்கு பக்கத்துல இருக்கிறது தான் ஆத்தங்குடி. இந்த ஆத்தங்குடிங்கிற டைல்ஸ் எப்படி பேர் வந்துச்சு அப்படின்னா, அதாவது எல்லாமே வந்து மிஷினரிஸ் தான் இப்ப நான் டைல்ஸ் மேனுஃபேக்சர் பண்றது எல்லாமே. ஆனா இந்த பர்ட்டிகுலர் இந்த ஆத்தங்குடிங்கிற ஊர்ல தயாரிக்கக்கூடிய டைல்ஸ் வந்து மேன்மேட் தான். அதாவது கையாலே உருவாக்கக்கூடியது தான். அவங்க வந்து கையாலே உருவாக்குறது தான். இந்த டைல்ஸ்ங்கிறது பாரம்பரியமானது. வேர்ல்டு ஃபுல்லாவே அ தமிழ்நாடு, இந்தியான்ல வேர்ல்டு ஃபுல்லாவே ஆத்தங்குடி டைல்ஸ்னாவே ஒரு தனி பேர் இருக்கும். ஏன் அப்படின்னா, டிசைன்லயும் வந்து மத்த டைல்ஸ விட இது வேறுபட்டிருக்கும். செய்முறையிலயும் இது வேறுபட்டிருக்கும். அப்பியரன்ஸ்லயும் வேறுபட்டிருக்கும். இதோட தோற்றமும் வேறுபட்டிருக்கும். கிட்டத்தட்ட 500 டூ 600 வருஷம் பாரம்பரியம்னு சொல்லுவாங்க. பர்ட்டிகுலரா இந்த டைல்ஸ், இந்த ஆத்தங்குடி டைல்ஸ் இருக்குல்ல, இது வந்து எப்படி சொல்லுவாங்க அந்த இடத்துல நடைமுறையில வந்து அந்த ஏரியாவுலன்னா, பூக்கல்ன்னு சொல்லுவாங்க. பூக்கல்னா லோக்கல் வேர்ட்ஸ்ல சொல்றேன் நான். பூக்கலு அப்படின்னு சொல்லுவாங்க. வெள்ளவும் ஆத்தங்குடி டைல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல வந்து போய் நம்ம நேரா இடைத்தரகர்கள் நெறைய இருக்காங்க. ஓகேவா? இங்கிட்டு வாங்கி ஆ ரூ. 40 டைல்ஸ் வந்து அங்கிட்டு வந்து ரூ. 100க்கு விக்கிறதுக்கோ, 120 விக்கிறதுக்கோ, இல்ல போலியான கல்ல வந்து ஆத்தங்குடி டைல்ஸ்ன்னு சொல்லி விக்கிறதுக்கோ. நம்ம டைரக்ட்டா தான் போய் வந்து வாங்குறது தான் பெட்டர். அப்படி டைரக்ட்டா போய் வாங்கும்பொழுது நம்ம வந்து உடனே போயிட்டு மத்த டைல்ஸ் மாரி வாங்கிட்டு வந்துர முடியாது. ஏன்னா மேன்மேடா அவங்களா உருவாக்குறதுனால, மேன் கிராஃப்ட்னால அவங்களே உருவாக்குறதுனால கிட்டத்தட்ட நம்ம ஒரு 1 1/2 மாசத்துக்கு முன்னாடியே சொல்லிறணும் நம்ப. இதுல நெறைய டிஃபிகல்ட் இருக்கு. ஏன்னா அவங்க கையால உருவாக்குறதுனால அவங்களால மாஸ் நம்பர் வந்து உடனே புரொடக்ஷன் பண்ணி குடுக்க முடியாது. அப்படியே புரொடக்ஷன் பண்ணாலும் இந்த மாதிரியான டைல்ஸ் வந்து கிட்டத்தட்ட 15 டூ 20 நாள் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா, இந்த வாட்டர் டேங்க்ல உள்ளுக்குள்ள போட்டுருப்பாங்க. அப்ப அது செய்றதுக்கே வந்து ஒரு 10 டூ 15 நாள் எடுத்துக்கிறோம். ஆ மாஸ் நம்பர்ல இது புரொடக்ஷன் பண்ணணும்னா, அட்லீஸ்ட் 10 நாளாச்சும் எடுத்துக்கிறோம். அப்புறம் காய வைக்கணும். காய வச்சதுக்கப்புறம் அந்த வாட்டர் டேங்க்ல 15 டூ 20 நாள் போட்டு வைக்கணும். அப்படிங்கிறதுனால, இது நீங்க செய்ய குடுக்குறதே வந்து ஒரு 1 1/2 மாசத்துக்கு, இல்ல 1 மாசத்துக்கு முன்னாடியே. அதாவது 40 டூ 45 1 1/2 மாசத்துக்கு முன்னாடி நீங்க ஆர்டர் குடுக்கணும். அப்பதான் வந்து உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும். அதுக்கடுத்து மேக்ஸிமம் இந்த ஆத்தாங்குடி டைல்ஸ்ன்றது ஏன் பேர் பெற்றது அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டே ஒரு வார்த்த சொன்னேன். நார்மல் டைல்ஸ் மாரி இல்லாம, இந்த டைல்ஸ் பார்த்தோனே பார்க்கறதுக்கு ஒரு நல்ல அப்பியரன்ஸ் இருக்கும். அதனால வந்து நல்ல டெக்கரேட்டிவ் பர்ப்பஸாவும், ஒரு வீட்டோட அப்பியரன்ஸ வந்து நல்லா கூட்டி குடுக்குறதுக்கும், இந்த டைல்ஸ் வந்து பயன்படுத்தப்படுது. அப்படிங்கிறதுக்காண்டி நான் சொன்னேன். அது மட்டும் தான் இதுல இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் அப்படின்னா, நெறைய நல்ல விஷயங்கள் சொல்லலாம். அதாவது நார்மல் டைல்ஸ்ல பார்க்கும்போது இந்த டைல்ஸ் வந்து நெறைய வகையான டிசைன்ல கிடைக்கும் நமக்கு. கலர் வந்து கிடைக்கும் நமக்கு. கிட்டத்தட்ட 2000 வகையான கலர்ஸ்ல வந்து இந்த ஆத்தங்குடி டைல்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். அப்ப இந்த கல்லு வந்து எப்படி உருவாக்குறாங்கன்னா, நார்மலா நம்ம யூஸ் பண்ற மாரி இல்லாம, இப்ப சிமெண்ட்னா அதேதான். இப்ப நார்மலா வந்து அவங்கட்டலாம் போய் கேட்டாங்கன்னா சொல்லுவாங்க. இந்த ஏ1 பிர்லா டாடா சிமெண்ட் தான் நாங்க யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே தெரியும் உங்களுக்கு. வைடா கிடைக்கக்கூடியது தான். ஆனா அவங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த பர்ட்டிகுலர் மண்ணு மட்டும் என்ன அப்டின்னா, அந்த அந்த ஆத்தங்குடி அந்த வில்லேஜ சுத்தி இருக்கக்கூடிய பர்ட்டிகுலர் அ அந்த ரிவர்ஸ்லேருந்து எடுக்கப்பட்ட அந்த சாண்ட் தான் யூஸ் பண்றாங்க. அதான் அதோட ஒன் ஆஃப் த ஃபேமஸ்ன்னு சொல்லலாம். வேற எதையும் யூஸ் பண்றதில்ல. அப்ப அங்கே அது அவங்க செய்றதுன்னு யூஸ் பண்ணக்கூடிய எல்லா மூலப்பொருள்களுமே, அங்கே காரைக்குடி ரீஜியன்ல கிடைக்கக்கூடியது தான். வெளில எங்கேயுமே இல்ல. அந்த குறிப்பிட்ட ரீஜியன்ல கிடைக்கக்கூடிய இடத்துல தான் அவங்க வாங்குவாங்க. அப்ப வந்து இது செய்முறை எப்படி சார் இருக்கும் அப்டின்னா, ஒண்ணும் இல்ல. நார்மலா வந்து 10க்கு 10 இன்ச்சி ஸ்கொயர்ல வந்து அந்த இது எடுத்துக்குருவாங்க. அந்த ஃப்ரேம் எடுத்துக்குவாங்க. ஃபோட்டோக்குலாம் சுத்தி ஃப்ரேம் இருக்கும்ல, அது மாரி எடுத்துக்குருவாங்க. இது இப்படிதான் உள்ளுக்குள்ள ஓப்பனிங்கா இருக்கும். இப்ப உள்ளுக்குள்ள வைக்கிறதுக்கு வந்து ஒரு கண்ணாடி பிளேட் வந்து 4 டூ 5 எம்எம்ல எடுத்துக்குருவாங்க. திக்ல. அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ, அந்த டிசைன் வந்து உள்ளுக்குள்ள வந்து வச்சுக்கிடணும். அந்த ஃப்ரேம் உள்ளுக்குள்ள வச்சுக்கிடணும். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் என்ன செய்வாங்கன்னா, கலர் கோட்டிங் குடுத்துக்குருவாங்க.
இப்ப வந்து உங்களுக்கு பூ போட்ட மாரி டிசைன் வேணும் அப்டின்னா, கீழ கண்ணாடி கிளாஸ் வச்சிருக்கீங்க இந்த ஃப்ரேம் உள்ளுக்குள்ள. இப்ப அதுக்கு மேல வந்து அந்த பூ போட்ட தாள் மாரி இருக்கிறத வைப்பீங்க. வச்சுப்புட்டு இப்ப என்ன செய்வீங்கன்னா, அதுல இப்டி டிசைன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்டி டிசைன் இருக்கு. இப்போ வந்து உங்களுக்கு இப்ப அயன் ஆக்சைடா, எல்லோவா என்ன கலர் குடுக்கணுமோ, அந்த கலர வந்து இதுல அப்புவாங்க. அப்பிவிட்டு ஒரு சின்ன மார்க்கர் மாரி வச்சிருப்பாங்க. அத வச்சு வந்து அவங்களுக்கு தெரியும். கரெக்ட்டா நீட்டா வரைஞ்சுடுவாங்க. அதுக்குன்னே இருப்பாங்க. ஏன்னா எல்லாருமே வந்து இதுக்குன்னு ஸ்பெஷல் ஒர்க்கர்லாம் இல்ல. ஒரு 2 டூ 3 பேர் வந்து ஜென்ட்ஸ் இருப்பாங்க. அந்த வெயிட் வந்து தூக்குறதுக்கு, பொருள மாத்துறதுக்கு, லோடிங், அன்லோடிங் பண்றதுக்காண்டி. ஆனா மேக்ஸிமம் வந்து பெண்கள் தான் ஒர்க்கர்ஸா இருப்பாங்க. அத ஆப்பரேட் பண்றதுக்கும், இது பண்றதுக்கும் பாரம்பரிய தொழில் இருக்கிறதுனால, அது அந்த குடும்பத்திலேருந்து ஒரு பெண் இருப்பாங்க. ஓகே. ஆண்கள் ரொம்ப ரேர் தான். பெண் தான் அந்த ஒர்க்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அதிகம். அந்த கூலி வேலை பார்க்கக்கூடியவங்களும் அதிகம் பெண்கள் தான் இருப்பாங்க. ஏன்னா பர்ட்டிகுலரா அங்க இருக்கக்கூடிய அந்த ஆட்டோமொபைல்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்றது எல்லாமே ஒரு குடிசை தொழில் மாரி தான் அவங்களுக்கு. இந்த பர்ட்டிகுலர் கம்யூனிட்டி சொல்லுவாங்கல்ல, இந்த ஆசாரின்னு சொல்லுவாங்கல்ல, விஸ்வகர்மாவா? அந்த சமூகத்த சேர்ந்தவங்க தான் அதிகம் வந்து இது பண்ணுவாங்க. அப்ப அவங்க தான் இத அதிகம் வந்து உற்பத்தி பண்றது. அ அத அத தவிர்த்து ஒரு சில பேர் இருக்காங்க. ஆனா அதிகம் வந்து அந்த கம்யூனிட்டி சேர்ந்தவங்க தான். வரிசையா இருக்கும். நீங்க போனாவே ஆத்தங்குடி ரீஜன் போனாவே, அந்த ஒரு வீடு வீடு இருக்கும் முன்னாடி வந்து இது இருக்கும். அப்படி அந்த மாரி ஒரு கைத்தொழில் தான் அவங்களுக்கு. அப்ப அ உங்களுக்கு அந்த டிசைன்ல வந்து இப்ப வந்து தேவையான கலர் அப்பிட்டு, அதுக்கடுத்து ரப்பா வந்து சாண்டும், சிமெண்ட்டும் ட்ரையா இருக்கக்கூடியத எடுத்து மணல் மாரி தூவி விடுவாங்க. சாண்டும், சிமெண்ட்டையும் கலந்து. கொஞ்சம் தூரத்துக்கு. அத தூவி விட்டுட்டு, அதுக்கப்புறம் என்ன செய்வாங்கன்னா, இந்த 1:2 டூ 1:3 அளவுக்கு நம்ப இந்த சாண்டு, இந்த சிமெண்டு, அந்த கலர் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம்ல, அத வந்து இப்ப அப்புவாங்க. அப்பிட்டு சாரி கொட்டுவாங்க. கொட்டிட்டு, அந்த ஃப்ரேம் ஃபுல்லா ஆனதுக்கப்புறம், கரெக்ட்டா லெவல் இருக்கணுங்கிறதுக்காண்டி, அந்த உதப்பிக்கிட்டு மேலாப்புல நிக்கிற அந்த சிமெண்டு, சாண்டெல்லாம் ஒரு பிளேடு மாரி வச்சு வெட்டுவாங்க. வெட்டிட்டு இப்ப என்ன செய்வாங்க அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு சூரிய வெளிச்சம் படாத அளவுக்கு அவங்க உள்ளுக்குள்ள வந்து அந்த கொட்டாய்ன்னு சொல்லுவாங்க. டென்ட் மாரி போட்டு வச்சிருப்பாங்க. ஓகேவா? அதுக்குள்ள காய வைப்பாங்க. காய வச்சுட்டு அந்த ஃப்ரேம் எடுத்துப்புட்டு, அதுக்கப்புறம் என்ன செய்வாங்கன்னா, ஆ தண்ணிக்குள்ள அதாவது வாட்டர் டேங்க் இருக்கும். அதுக்குள்ள கொண்டு போய் கிட்டத்தட்ட 15 டூ 20 நாள் வந்து உள்ளுக்குள்ள போட்டுருப்பாங்க. போட்டுட்டு அதுக்கடுத்து வெளில எடுத்து வச்சு சூரிய வெளிச்சத்துல கொஞ்ச நாளைக்கு காய வைப்பாங்க. அப்ப இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சுட்டு, அதுக்கடுத்து அவங்களுக்கு யார் வந்து ஆர்டர் குடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு வந்து சைட்லேருந்து எடுத்து அனுப்பி விட்டுருவாங்க. அப்ப மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்ன்னு சொல்லப்போனா ரொம்ப சிம்பிள் தான். அப்ப சின்ன ப்ராசஸ் தான். ஒரு ஃப்ரேம் வச்சுக்குவாங்க, ஒரு கண்ணாடி கிளாஸ் வச்சுக்குவாங்க. அவங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ நெறைய பீஸ் மாரி வச்சிருப்பாங்க. தகடு மாரி வச்சிருப்பாங்க. அதுக்கடுத்து நார்மல் அவங்க நெறைய கலர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அவங்க ஒரு கிட்டத்தட்ட நெறைய வெரைட்டீஸ் இருக்கு. வச்சுட்டு அவங்க தான் டைப் டைப்பா பூ வந்து அவங்க கையால வரையறது தான். ஓகே. நார்மல் ஃப்ரேம்ல லைட் சின்ன ஒர்க் தான் இருக்கும். இவங்க வந்து நல்லா நீட்டா வரைவாங்க. நெறைய பேர் போனாவே அவங்களுக்கு தெரியும். அப்படி இல்லாட்டி யூடியூப்ல போட்டாலும் ஒரு சில விஷயங்கள்லாம் வரும். அவங்க எப்படி பண்றாங்க. வரைஞ்சுட்டு அப்புறம் என்ன செய்வாங்கன்னா, அந்த இந்த வர சிமெண்ட்டையும், சாண்டையும் கலந்த மாரி இருக்கும். பவுடர் மாரி. அத வந்து தூவிடுவாங்க லைட்டா. தூவிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கலவைய கொட்டுவாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு. இதுதான் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ப்ரொசீஜர். இந்த ஆர்த்தோகனல் டைல்ஸ் வந்து என்ன அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாரி தான். நார்மல் டைல்ஸ் மாரி ஒரு 5 டூ 10 டைப் வந்து இல்லாம 2000 வகையான டைப்ஸ் இருக்கு. அதுக்கடுத்து நார்மல்னா ஒரு குறிப்பிட்ட கலர் தான் கிடைக்கும். இது நெறைய கலர்ஸ் வந்து இது கிடைக்கும். அதுக்கடுத்து நார்மல் டைல விட இது நல்ல பளபளன்னு கண்ணாடி மாரி மின்னும். ஏன்னா மேனுஃபேக்சர் பண்ணாமே அந்த கிளாஸ் லுக் வர்றதுக்காண்டி கிளாஸ் அந்த மெட்டீரியல் வந்து கொஞ்சம் சேர்ப்பாங்க உள்ளுக்குள்ள. கண்ணாடி துகள்கள் சேர்க்க மாட்டாங்க. கண்ணாடிக்குன்னு பிஎஸ்சிக்கு இருக்கும்ல. சிலிக்கா, ஆ உங்களுக்கு அந்த பொட்டாசு, அதுக்கடுத்து வந்து பைபரண்டா வந்து சோடம்லாம் சேர்த்த மாரி. அப்ப அது வந்து உங்களுக்கு வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. இந்த கிளாஸ் லுக் வரணுங்கிறதுக்காண்டி, கண்ணாடி மாரி மின்னணுங்கிறதுக்காண்டி. அது. அதுக்கடுத்து இதுல டிஸ்அட்வான்டேஜ் இருக்கா சார் அப்டின்னா, கண்டிப்பா இருக்கு. நார்மல் டைல் மாரி ஆட்டோமேட்டிக் டைல் இல்ல. நீங்க ஒரு காப்பிய ஊத்தி விடுறீங்க, இல்ல ஏதாச்சும் ஒரு ஆயில் ஊத்துது அப்டின்னா, அந்த கரைய கிளீன் பண்றதுக்கே அவ்வளோ நாள் ஆகும். நாள் பட நாள் கூட கொஞ்சம் கொஞ்சமா துவைக்கணும். எப்படி ஒரு சட்டையில வந்து ஒரு பெரிய கரை பட்டுருச்சுன்னா, உடனே துவைச்சா போகாது. நீங்க ஃபர்ஸ்ட் நல்லா அழுத்தி, என்னதான் எலுமிச்சம்பழம் போட்டு, எல்லாம் போட்டு இது பண்ணாலும், கொஞ்சோண்டு போயிட்டு அந்த இடத்துல லைட்டா அந்த அடையாளம் இருக்கும். நாளாக துவைக்க தான் அந்த இடம் மாறும். அதே மாரி தான் ஆத்தோமேட்டிக் டைல்ஸ். கரை பட்டுருச்சு, ஒரு டீ கரை கொண்டாந்து தட்டி விட்டுருச்சு அப்டின்னா, அந்த டீ கரை அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். இல்ல எண்ணெய் கரை பட்டுருச்சுன்னா, எண்ணெய் கரை அப்படியே இருக்கும். அப்ப அது ஒரு பெரிய பிரச்சனை. அதுக்கடுத்து வந்து சூரிய வெளிச்சம் பட்டுச்சுன்னா, நீங்க வாங்குன கலர் சீக்கிரமே மங்கி போயிரும். அதனால தான் ஆத்தங்குடி டைல்ஸ் எல்லாமே
ஃப்ளோர் அதாவது தளத்துக்கும் வால் சர்ஃபேஸ்ல ஒட்டுறாங்கல்ல, டைல்ஸ் ஒட்டுறாங்கல்ல, அது மாரி யூஸ் பண்றாங்க. ஆனா, அது இன்டீரியர் சர்ஃபேஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எங்கேயுமே நீங்க பாருங்க ஆர்த்தோ டைல்ஸ் அவுட்டீரியர் சர்ஃபேஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க. அதுக்கடுத்து என்னதான் இன்டீரியர் சர்ஃபேஸ் யூஸ் பண்ணாலும், ஒரு 8 டூ 10 வருஷம் ஆனதுக்கப்புறம், அந்த கலரு பாலிஷ் பண்ணணும். பாலிஷ் பண்ணணும்னா மெருகேத்தணும். ஏன்னா ஆத்தங்குடி டைல்ஸ் நடக்க தான் மெருகேறும்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன செய்யணும் நடக்க பளிச்சு பளிச்சுன்னு ஆயிட்டே இருக்குமானா, அப்ப அந்த மீனிங் சொல்லல. இப்ப நீங்க ஒரு 10 வருஷம் வாங்கிட்டீங்கன்னா நார்மல் டைல்ஸ் மங்கிரும். அதுக்கப்புறம் அந்த அந்த பவுடர் போட்டு நீங்க என்னதான் பாலிஷ் பண்ணாலும், அந்த அளவுக்கு லுக் அப்பியரன்ஸ் வராது. ஆனா ஆத்தங்குடி டைல்ஸ் வந்து நீங்க மெயின்டனன்ஸ் திருப்பி திருப்பி பண்ணணும். அந்த இது போட்டு கிளீன் பண்றதா இருக்கட்டும், அதுக்கடுத்து வந்து நீங்க மறுபடியும் பாலிஷ் பண்ணணும். பாலிஷ் பண்ணும்போது இன்னும் வாங்கும்போது எந்த அளவுக்கு இருந்துச்சோ, அதே அப்பியரன்ஸ் வந்து மறுபடியும் கிடைக்கும். 50 வருஷம் கழிச்சு நீங்க பாலிஷ் பண்ணாலும், அந்த பாலிஷ் பண்ணிட்டீங்க அப்டின்னா, மறுபடியும் அந்த லுக் கிடைக்கும். அப்ப மெயின்டனன்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். அது ஒரு பிரச்சனை இருக்கும். அதுக்கடுத்து இதுல இருக்கக்கூடிய நல்ல விஷயம் என்ன அப்டின்னா, நல்ல விஷயத்துல இன்னொன்னு என்ன அப்டின்னா, இப்ப நார்மல் டைல்ஸ்ல வந்து அவங்க மிஷினரில ஆப்பரேட் பண்றதுனால, அவங்க செஞ்சு உருவாக்குறதுனால நம்ம நடக்கும்போது நாளாக நம்ம பாதத்துக்கு இந்த பித்த வெடிப்புன்னு சொல்றாங்கல்ல, அது மாரி ஏற்படுறது. இல்ல காலுக்கு வந்து வலி மாரி ஒரு உணர்றது. ரொம்ப நடக்கிறோம் அப்டின்னா அந்த பிரச்சனை வரும். ஆனா அந்த ஆத்தங்குடி டைல் வந்து அவங்க மேன்கிராஃப்ட்டா அவங்களா செய்றதுனால, கைவேல பார்க்கறதுனால, இது வந்து அந்த அளவுக்கு கால் வலிய உருவாக்காது. அப்டின்னு சொல்லுவாங்க. அப்ப இதுதான் இந்த ஆத்தங்குடி டைல்ஸ்ல இருக்கக்கூடிய விஷயங்கள். ஓவராலா இருக்கக்கூடிய விஷயங்கள் இதுதான். இதான் பார்க்கணும். இப்ப ஆத்தங்குடி டைல்ஸ்ன்றதே நம்ம நார்மல் மார்க்கெட்ல வந்து நமக்கு இது வந்து இது இருக்காது. நீங்க வெளில போனாலுமே சில இடத்துல ஆத்தங்குடி டைல்ஸ் எப்படி சொல்ல பார்க்குறாங்க. வெளில போனாலும் ஒரு மலேசியாவுல செட்டிநாடு ஸ்பெஷல் அப்படின்னு போட்டு ஹோட்டல்ஸ்லாம் பார்த்திருப்பீங்க. சிங்கப்பூர்லயும் ஒரு சில ரீஜியன்லாம் இருக்கும். அது பேர் குடுத்திருப்பாங்க. அந்த இந்தியன்ஸ் வந்து அட்ராக்ட் பண்றதுக்காண்டி. செட்டிநாடுனாவே சாப்பாடு வந்து நல்லா ஃபேமஸா இருக்கும் அப்படின்னு சொல்ற மாரி. அதே மாரி தான் ஆத்தங்குடி டைல்ஸ்ன்றது அது பேருக்காண்டி நெறைய இன்டர்நேஷனல் மார்க்கெட் இருக்கு. ஜஸ்ட் அந்த ஆத்தங்குடி டைல்ஸ் அப்படிங்கிற பேருக்காண்டி. ஆனா உண்மையா சொல்லப்போனா அந்த ரீஜியன்ல போய் நம்ம ரொம்ப நார்மல் காஸ்ட்லயும் வாங்கிட்டு வந்துரலாம். ஆனா வெளில வாங்கி மார்க்கெட்டுக்கு விக்கிறாங்கல்ல, அவங்க அத 2 மடங்கு 3 மடங்கு வித்துக்கிட்டு இருக்காங்க. ஆத்தங்குடி டைல்ஸ் ஸ்பெஷல் டைல் கிடைக்காது. அப்படின்னா இல்ல. நீங்க வேணும் அப்படின்னா, நீங்க வந்து நேரடியா போயிட்டு அந்த ரீஜியன்ல போயிட்டு நீங்க ஆர்டர் குடுக்கணும். ஆர்டர் குடுத்துட்டீங்கன்னா அவங்களே அனுப்பி விட்டுருவாங்க. அதான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். இப்ப இதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் தகுந்த மாரி குடுக்க போறேன். இதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் இதான். நெறைய பேர் சொல்லுவாங்க. அந்த 8க்கு 8 இன்ச்சி தான் யூஸ் பண்றாங்க. அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கும். நான் நேரடியா நம்ம ஆபீஸ் ஆத்தங்குடி அந்த ரீஜியன்ல தானே இருக்கு. நேரடியா இந்த கிளாஸ் எடுக்கணுங்கிறதுக்காண்டி நான் வந்து ஆபீஸ் போகும்போதே நான் பார்த்தேன். அவங்ககிட்ட விசாரிச்சுட்டு தான் சொல்றேன். 10க்கு 10 இன்ச்சி ஃப்ரேம் தான் யூஸ் பண்றாங்க. கிளாஸ் வந்து 4 டூ 5 திக் தான் யூஸ் பண்றாங்க. கீழ குடுக்கக்கூடியது. நான் டீடைலா குடுக்குறேன். ஒரு விஷயம் கூட மாறாது. இதே உங்களுக்கு ஞாபகம் தான். ஓகே. இப்ப ஸ்டார்ட் பண்றேன். ஓகே. ஆத்தங்குடி டைல்ஸ் போட்டுக்கங்க. ஓகே. சார் ஸ்கிரீன் தெளிவா தெரியுது தானே? ஓகே. Yes, sir. எழுதிக்கிறேங்க. ஃபர்ஸ்ட் ஆத்தங்குடி டைல்ஸ் ஆர் ஒன் ஆஃப் த வெல் நோன் ஹேண்டிகிராஃப்ட் இன் காரைக்குடி ரீஜன். லொகேட்டட் இன் சிவகங்கா இல்ல தமிழ்நாடு. போட்டுக்கங்க. அதாவது மேன்மேடா உருவாக்கக்கூடிய டைல்ஸ். இது வந்து எங்க இருக்கு அப்படின்னா தமிழ்நாட்டிலே நம்மளுடைய சிவகங்கா ரீஜன்ல தான் இருக்கு. மத்த ரீஜன்ல நீங்க ஆத்தங்குடி டைல்ஸ்னு மேனுஃபேக்சர் பண்ணாலுமே அது வந்து உண்மையான ஆத்தங்குடி டைல்ஸ்ல டூப்ளிகேட் நீங்க வாங்குறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா இவங்க அந்த அந்த ரா மெட்டீரியல்ஸ் வந்து அந்த குறிப்பிட்ட ரீஜன்ல இருந்து எடுக்குறாங்க. அந்த மணல்னா அந்த ஆத்தங்குடி அந்த ஒரு ரிவர் இருக்கு ஒரு ஆறு மாரி போயிட்டு இருக்கும். அந்த ட்ரெயினிங்ல போகும்போது உங்களுக்கு தெரியும். அதுலயும் தான் அவங்க எடுத்துட்டு இருக்காங்க காலங்காலமா. ஏன்னா அது ஒரு பிசிக்கல் கிராவிட்டி குறிப்பிட்ட நேச்சர்ல இருக்கு. அந்த மண்ணே ஒரு மாரி பிஹேவ் பண்ணும். கலர் மினரல் அதனால நாளாக அது நல்ல மெருகேத்துறது. கலர்னா நல்லா பளிச்சுன்னு தெரியுது. அதுக்கு ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி இருக்கு. அப்ப ஆத்தங்குடி டைல்ஸ் ஆர் ஒன் ஆஃப் த வெல் நோன் ஹேண்டிகிராஃப்ட் இன் காரைக்குடி ரீஜன் லொகேட்டட் இன் தமிழ்நாடு போடுங்க. இப்ப ஆத்தங்குடி
டைல்ஸ், ஆர் ஒன் ஆஃப் த வெல் நோன் கையாலே உருவாக்குவது கேண்டிகிராஃப்ட் handicrafts in காரைக்குடி region located சிவகங்கை district தான் located in தமிழ்நாடுன்னு போடுங்க. ஓகே, அடுத்து இது எந்த அளவுக்கு பாரம்பரியமானது அப்படின்னா 500 வருஷம் பழமையானது. அப்ப அவங்க தலைமுறை தலைமுறையா பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்ககிட்ட போய் கேட்டா எங்க தாத்தாவுக்கு தாத்தாவுக்கு தாத்தா வந்து இத ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த கிராஃப்ட் ஹஸ் பீன் பிராக்டிஸ்டு ஃபார் த லாஸ்ட் 500 இயர்ஸ் 500 to 600 இயர்ஸ் சொல்லுவாங்க. அப்ப 5 தலைமுறையா பார்த்துட்டு இருக்கோம், 4 தலைமுறையா பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க போய் கேட்டாவே. அப்ப இந்த கிராஃப்ட் has been practiced for the last 500 years. அதுக்கு இந்த ஆத்தோமேட்டிக் டைல்ஸ்ங்கிறது ஹேண்ட் மேடுன்னு சொன்னேன். டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காக இதை யூஸ் பண்றோம். அது முக்கியமா இன்டீரியர் ஃப்ளோர் வால்க்கு தான் யூஸ் பண்றோம் ஒரு வீட்டுக்கு. வெளிலலாம் யூஸ் பண்ண முடியாது. அப்ப எழுதிக்கிறேங்க. ஆத்தோமேட்டிக் டைல்ஸ் ஆர் ஹேண்ட்மேட் டைல்ஸ். Handmade tiles which are used to decorate the interiors அதாவது இன்டீரியர்ஸ் மீன்ஸ் ஃப்ளோர் வால் தளத்துக்கு யூஸ் பண்றது வால் யூஸ் பண்றது வால்ஸ் எக்ஸெட்ரா போடுங்க. ஆஃப் ஹவுசஸ் வீடுகளில் யூஸ் பண்றோம். ஆஃப் ஹவுசஸ் போடுங்க. அடுத்து அதுக்கு என்னன்னா the craft is popularly known as பூக்கள் அப்படின்னு லோக்கல் லாங்குவேஜ்ல சொல்லுவாங்க. பூக்கள்னா பூ நிறைய வரைஞ்சிருப்பாங்கல்ல, பூக்கள்னு சொல்லுவாங்க அத. நீங்க போய் கேட்டோம்னா அப்ப அவங்ககிட்ட போய் ஆத்தோமேட்டிக் டைல்ஸ் அப்படின்னு அவங்க சொல்றது பூக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப the craft is popularly known as பூக்கள். லோக்கல் லாங்குவேஜ் பூக்கள்னு சொல்லுவாங்க in தமிழ்நாடு. ஓகே. அப்ப இது யாருக்கு குடிசை தொழிலா பயன்படுது அப்படின்னா the living artists practiced from விஸ்வகர்மா கம்யூனிட்டி. ஆசாரி சொல்றாங்க. அப்ப அந்த கம்யூனிட்டி தான் இது பாரம்பரியமா பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சில பேர் இப்போ வந்து ஆண்டர்பிரினர்ஸ் கிரியேட் ஆயிருக்காங்க. ஆனா அவங்க வந்து அதுல தொழில்நுட்பம் இருக்காது. உங்களுக்கு தெரியும்ல, பாரம்பரியமா அதாவது ஒரு கோவில் சிலை வடிக்கிறதா இருக்கட்டும்,
அப்புறம் ஒரு சில தொழில்கள்லாம் பாரம்பரியமா இருந்தா தான் அந்த பிளட்லயே அந்த இது இருக்கும். அந்த ஸ்கில் இருக்கு. மத்ததெல்லாம் ஈஸியா காட்டி குடுத்துரும். இப்ப மிஷினரிஸ்னா அது வந்து ஒரு எக்யூப்மென்ட் செய்யக்கூடிய வேலை. மனிதனோட அது பெட்டரா செஞ்சுட்டு போயிரும். நாகரிக வளர்ச்சிக்கு தகுந்த மாரி. ஆனா கையால ஒரு வேலை செய்யணும் அப்டின்னா, இல்ல நம்மளே வந்து ஒரு பெரிய ஒரு பிசினஸ் செய்யறோம் அப்டின்னா, அந்த குறிப்பிட்ட சமூகத்த சேர்ந்தவங்க, இல்ல அந்த குறிப்பிட்ட இதுல இருக்கக்கூடிய அந்த அதிலே ஊறி ஊறி வந்தவங்க தான் என்ன செய்வாங்க அப்டின்னா, அது சின்ன குழந்தைங்க கூட அங்க பார்த்தீங்கன்னா தெரியும். சின்ன கல் தூக்கி வச்சுட்டு இருக்குங்க, இது பண்ணிட்டு இருக்குங்க. அதாவது அட்ட குழந்தைகள சொல்லல. அவங்க வீட்டு குழந்தைகளே. ஐ மீன் குழந்தைங்கன்னா பசங்க, பொண்ணுங்களே வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அதான் சொல்லிட்டேனே, அவங்க வேலைக்குன்னே ஆள் வந்து 2, 3 பேர் வச்சுக்கிட்டு சொந்த ஆளுங்களே வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த அக்ரிகல்ச்சர்லாம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். மாசம் ஒரு ஒருத்தன் நெறைய பேர கூட்டிக்கிடுவாங்க. சின்ன சின்ன ஒர்க்னா அவங்க வீட்டாளுங்களே வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அது மாரி தான் இருக்கும். அங்க போனா அப்படிதான் இருக்கும். வீடு அட்டாச்டா இருக்கும். முன்னாடி வந்து இது மாரி இருக்கும். கல் வரிசை அடிக்கிறது அந்த மாரி. இல்ல சைடுல வந்து ஃபேக்டரி மாரி ஹாஸ்பிடல் செட் போட்டுருப்பாங்க பெருசா. ஓகே. அப்ப எழுதிக்கங்க. திஸ் லிவிங் ஆர்ட் ஆர்டிஸ்ட் practiced from விஸ்வகர்மா கம்யூனிட்டி. ஓகே. அதுக்கடுத்து இந்த டைல் மேக்கிங் பண்றாங்கல்ல, இது என்னன்னா, இது நார்மலா வந்து ஒரு எப்படி சொல்றது உங்களுக்கு ஸ்ட்ரென்த்துக்கு வாங்குறேன், அதுக்கு வாங்குறேன் அப்படி இல்ல. இது வந்து ஒரு ட்ரெடிஷனல் ஒரு பாரம்பரியமானது. நீங்க காரைக்குடில போயிட்டு எந்த ஒரு பெரிய ரீஜன்ல போயிட்டு நீங்க ஒரு ஒரு இதுக்கு போனாலும், ஒரு பெரிய ஒரு மாளிகைக்கு போனாலும், ஒரு அரண்மனைக்கு போனாலும், இல்ல ஓல்டு அரண்மனைகளுக்கு போனாலும், இல்ல இதுக்கு போனாலுமே நீங்க வந்து அந்த ஆத்தன்டிக் டீடைல்ஸ பார்க்க முடியும். அட்லீஸ்ட் ஒரு வீடு ஃபுல்லா பார்க்க முடியலாட்டி கூட அப்படிதான் எங்க வீட்ல எல்லாமே பழைய வீடுலாம். புது வீடுகள போட்டு வந்தாலுமே அவங்க வந்து எல்லாமே ஆத்தன்டிக் டீடைல்ஸ் தான் போட்டிருப்பான். அப்ப இது எப்படின்னா உங்களுக்கு பாரம்பரியம் மாரி. இப்ப காரைக்குடி போனாவே எல்லா வீடுகளுமே ஒரு குறிப்பிட்ட டைப்ல இருக்கும். தமிழ்நாட்டுல வித்தியாசமா இருக்கு நீங்க பாருங்க காரைக்குடியோட. அது கிரவுண்ட் ஃப்ளோர் அளவு ரொம்ப கூட போட்டிருப்பாங்க மேல. கிட்டத்தட்ட ஒரு நார்மலா நீங்க வீடு கட்டுறீங்கன்னா, ஒரு ஃப்ளோரோட ஹைட் எந்த அளவுக்கு குடுத்துருப்பீங்க? அதாவது கிரவுண்ட் ஃப்ளோரோட ஹைட். தளம் தளமா சொல்றேன். அந்த ஃப்ளோரிங் போட்டுருக்கக்கூடிய இத சொல்றேன். அப்ப இது எப்படி இருக்குன்னா, இங்கேருந்து மேல ஸ்டார்கேட் வச்சு ஏறுற அளவுக்கு படிக்கட்டு கட்டியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம். அது பெரிய ஒரு கதை இருக்கு. பர்மாலேருந்து வந்தவங்க, அப்பலாம் அதிகமா தண்ணீனால பாதிக்கப்பட்டிருக்கும் பர்மா. அப்ப அங்கே உள்ள பயத்தம்லாம் அத அந்த கதைய விட்டுருவோம். டைம் வேஸ்ட். அது அந்த ஹாலிவுட்ல லிவிங் பண்றவங்களுக்கு தெரியும். என்ன கதைன்னு. அதுக்கடுத்து அங்க இருக்கக்கூடிய ஆர்க்கிடெக்சர் எல்லாம் பார்த்தா, யுனிக்கா இருக்கும். ஒரு எந்த வீடு நீங்க பழைய வீடு எந்த வீடு நீங்க பார்த்தாலும் பாருங்களேன். ஒரு இடத்துல ஆரம்பிச்சு இன்னொரு தெரு முடியிற இடத்துல தான் வீடு முடியும். அவங்க நார்மல் பீப்பிளா இருக்காங்க, இல்ல வந்து பெரிய ரிச்சா இருக்காங்க. அப்படிலாம் இங்க கதையே இல்ல. காரைக்குடில நீங்க எந்த வீடு எடுத்துக்கிட்டாலுமே, அது பார்க்கறதுக்கு டிசைனும் யுனிக்கா இருக்கும். ஒரே மாரி இருக்கும். அந்த அந்த குறிப்பிட்ட இடங்கள்ல யுனிக்கா இருக்கும். தமிழ்நாட்டோட கம்பேர் பண்ணும்போது எல்லா இடத்தோட கம்பேர் பண்ணும்போது அது வேற மாரி இருக்கு வித்தியாசமா. ஒவ்வொரு வீடும் லென்த் லென்த்தா இருக்கும். ஹைட் இருக்காது. எந்த ஒரு வீட்டுமே அங்க ஹைட் இருக்காது. ஒரு கொஞ்சம் ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர் அளவு தான் ஹைட் இருக்கும். இப்ப கட்டிட்டு இருக்க இப்ப ரீசென்ட்டா கட்டுறாங்கல்ல அவங்கலாம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தான் ஏத்துறதுதான். நீங்க அங்க பார்த்தீங்கன்னா பாரம்பரியமா இருக்கக்கூடிய எல்லாமே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர்ன்னு ஏத்தவே மாட்டாங்க. ஆனா ஒரு வீடு வந்து ஒரு இடத்துல ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கு 5 போய் முடியும். இல்ல 500 மீட்டர், 600 மீட்டருக்கு 5 போய் முடியும் இவங்களுக்கு. அப்படிதான் முடியும். ஒரு தெரு வந்து இங்க ஆரம்பிச்சா அடுத்த தெருவுல போய் முடிய மாரி இருக்கும். உள்ளுக்குள்ள போனாவே ஒரு திருடன் உள்ளுக்குள்ள வந்தா கூட அவன் வழி கண்டுபிடிச்சு அடுத்த இடத்துக்கு போறதுக்கே அவ்வளவு நாள் ஆகும். அதுக்கடுத்து காரைக்குடியில நீங்க பார்க்கக்கூடிய ஒவ்வொரு வீடோட முன்னாடியும் ஆர்ச் கட்டியிருப்பாங்க. அந்த ஆர்ச்ல வந்து அந்த தெய்வங்களோட சிலை வந்து இருக்கும். லட்சுமி, சிவன் இல்ல வந்து உங்களுக்கு நீங்க பாருங்க நல்லா அப்படியே பாருங்க. அது எல்லாத்துலயுமே வந்து தெய்வங்களோட சிலை வந்து இருக்கு. எல்லா வீடுகள்லயும் பாருங்க. இப்ப கட்டுற ரீசெண்டா கட்டுற வீடுகள தவிர்த்து நான் சொல்றேன். ஒரு சில வீடுகள தவிர்த்தா தான். அப்ப அந்த வீடு ஏன் இத சொல்றேன் அப்படின்னா, இந்த காரைக்குடியில இந்த டைல்ஸ் மேக்கிங்கிறது ஒரு பாரம்பரியம்னு சொல்லுவாங்க. காரைக்குடியோட அடையாளம். அதுக்கு தான் வாங்குறாங்க எல்லாரும் வெளில. தமிழ்நாடு ஃபுல்லா இல்ல இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல இந்த பர்ட்டிகுலர் டைல் ஏன் விரும்பி வாங்குறாங்க அப்படின்னா,
அந்த அது பேருக்காண்டி தான். அந்த பாரம்பரிய பேருக்காண்டி தான். சொல்றோம்ல நம்ம ஒரு கடைக்கு போறோம். செட்டிநாடு உணவகம் அப்படின்னு போட்டிருக்காங்க. எங்கேயாச்சும் ஒரு இடத்துக்கு போறீங்க சென்னையில. ஆஹா சாப்பாடு நல்லா இருக்கு. இங்க போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றீங்கல்ல. அந்த பேரு தான். அப்ப காரைக்குடியில நெறைய விஷயங்கள் ஃபேமஸ். அதுல ட்ரெடிஷனல் எல்லாமே ட்ரெடிஷனல்னால ஃபேமஸ். பாரம்பரியம்னால ஃபேமஸ். ஒவ்வொன்னு சாப்பாடா இருக்கட்டும், கட்டடக்கலையா இருக்கட்டும், அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொன்னு ஃபேமஸ். அதே மாரி இந்த டைல்ஸும் பாரம்பரியம். அது எங்க போனாலும் காரைக்குடி டைல்ஸ், ஆத்தங்குடி டைல்ஸ் அப்படிங்கிறது ஒரு பேரு. ஒரு சிலபஸ்ல கம்ப்யூட்டர் எக்ஸாம்ல ஆட் பண்ற அளவுக்கு ஃபேமஸ்ன்னு சொல்றேன். அப்ப இந்த டைல்ஸ் மேக்கிங் இஸ் ஒன் ஆஃப் த ட்ரெடிஷனல் ஆர்ட் ஆஃப் காரைக்குடி. அப்ப இது பார்க்கும்போது மத்த டைல்ஸோட நல்ல வித்தியாசம் தெரியும். கண்ணாடி மாரி மின்னும். நல்லா ஷைனிங்கா இருக்கும் பார்க்கிறதுக்கு. டிஃபரெண்ட் கலர்ல இருக்கும். டிஃபரெண்ட் ஷேப் சாரி சைஸ்லயும் டிஃபரெண்டா வாங்கிக்கலாம். ஆனா மேக்ஸிமம் 10, 35 தான் போடுறாங்க. அப்ப நெறைய வெரைட்டிஸ் மாடல்ஸ்லயும் கிடைக்கும். நெறைய பூக்கள் போட்ட மாரியும் கிடைக்கும். அப்ப எழுதிக்கிறேங்க. இந்த டைல் மேக்கிங் கண்டிப்பா ஒரு கொஸ்டின் இதுலேருந்து கேட்க போறாங்க உங்களுக்கு. இஸ் ஒன் ஆஃப் த ட்ரெடிஷனல் ஆர்ட் ஆஃப் காரைக்குடி. ஓகே. அதுக்கு அடுத்தது டைல் மேட் ஆர் வெரி டிஸ்டிங்டிவ் அண்ட் ஹெவி கிளாசி ஃபினிஷிங். நல்ல கண்ணுக்கு புலப்படுற மாரி மின்னக்கூடிய அளவுக்கும் ஷைனிங்காவும் இத மேனுஃபேக்சர் பண்ணிருப்பாங்க. அப்ப இந்த டைல் தெளிவா இருக்கும் பார்க்கிறதுக்கு ஒர்க். இந்த டைல்ஸ் மேட் ஆர் வெரி டிஸ்டிங்டிவ் அண்ட் have glossy finishing. Okay. அடுத்து tiles have traditional as well modern modifieds. இருந்தாலும் அவங்க வந்து நாளுக்கு நாள் வந்து அவன் அந்த ஆதரவு டைல்ஸ் மவுஸ் வந்து 600 வருஷம் ஆனாலும் சோட போகாது. பார்க்கறதுக்கு நல்ல மாடர்னாவும் லுக்காவும் இருக்கும். அதே சேம் டைம் அது ஓல்ட் பாரம்பரியத்தையும் இப்ப வந்து இருந்துகிட்டே இருக்கும். இல்ல பழைய மாடல்ங்கிறதுனால இப்போ வந்துன்னா அது வந்து இது பண்ணாது. அதுக்கே வந்து எந்த மாடர்ன் டைல்ஸ் எடுத்துக்கிட்டாலும் அது பெஸ்ட் ஆதரவு டைல்ஸோட மாடல் தான். ஏன்னா அவங்க கையால உருவாக்குறாங்க ஃபர்ஸ்ட் விஷயம். அது நல்லா அழகாவும் யூனிக்காவும் இருக்கும் ஸ்டைல் எல்லாமே. அவங்களோட யூனிக் திங்கிங்ஸ் எப்படி சொல்றேன்னா, அவங்களோட ஆத்தோட டைல்ஸ் எல்லாமே ஒரே மாரியே இருக்கு. பார்த்தாலே தெரியும் நல்லா. அது கலர் தூக்கி குடுக்குறதா இருக்கட்டும். நார்மலா நீங்க ஒரு டைல்ஸ் வாங்குனா அந்த கலர் அதே கலர் ஆத்தோட டைல்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா அந்த கலரையும் பாருங்களேன். அது அந்த கலரே வந்து அப்கிரேட் பண்ண மாரி இருக்கும். அந்த கலர் பார்க்க உடனே அட்ராக்ட் பண்ற மாரி இருக்கும். நார்மல் வந்து கையில வரைஞ்ச பூ தான் டிசைன்ஸ்னா இங்க அவங்க. ஆனா அந்த பூவே அது அப்படியே எப்படி சொல்றது? வேற லெவலுக்கு இருக்கும். அவன் கையில போட்டிருக்க பூ தான். அப்படியே சும்மா தான் தூக்கிடுவான். ஆனா அதுவே வந்து வேற லெவலுக்கு வந்து உங்களுக்கு அந்த லுக் ஹாப்பினஸ தூக்கி குடுக்கும். அப்ப எழுதிக்கிறேன். டைல்ஸ் ஹேவ் ட்ரெடிஷனல் ட்ரெடிஷனல் ஆர்ட் ஆஃப் காரைக்குடி. காரைக்குடியில இருக்கக்கூடிய பாரம்பரிய கலைகள்ல இதுவும் ஒண்ணு. இந்த டைல்ஸ் மேட் ஆர் வெரி டிஸ்டிங்டிவ் and have classy finishing.
அப்படின்னு அப்படின்னு எழுதிக்கிறேங்க. எழுதிக்கிறேங்க. இல்லாட்டி இல்லாட்டி ஏ ஏ குடுத்தாச்சு. குடுத்தாச்சு. அதனால இத அதனால இத எப்படி எப்படி எழுதிக்கலாம்னா, எழுதிக்கலாம்னா, சில சில இது மாத்திரம் மாத்திரம் அங்கேயே அங்கேயே குடுத்தது மாரி குடுத்தது திருப்பி திருப்பி ரிப்பீட் ரிப்பீட் பண்ணல. பண்ணல. இத இத எப்படி எப்படி எழுதணும்னா, எழுதணும்னா, the the tiles tiles made made are are ம் ம் இல்லாட்டி இப்படி எப்படி எழுதிக்கிறேங்க. எழுதிக்கிறேங்க. வெயிட். வெயிட். The The Scanman Scanman tiles tiles are are very very beautiful beautiful and and unique in unique their in their style style and are and are painted painted using using vivid vivid colors. colors. ஒரே ஒரே மாரி மாரி கலர்ஸே கலர்ஸே மாத்தி 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 கலந்து 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 யூஸ் கலந்து யூஸ் பண்ணுவாங்க. பண்ணுவாங்க. இப்ப இப்ப இதே இதே இதுல இதுல எழுதிக்குவோம். எழுதிக்குவோம். The This handmade handmade tiles, tiles, handmade handmade tiles 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 are are very very beautiful beautiful and and unique unique in in their their style style in in their their style style and and are are painted 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 using using vivid vivid colors. colors. ஓகே. ஓகே. அதுக்கடுத்து அதுக்கடுத்து எழுதிக்கங்க. எழுதிக்கங்க. ஆனா ஆனா இவங்க இவங்க வாங்குற வாங்குற அந்த அந்த எல்லா எல்லா மெட்டீரியல்ஸுமே மெட்டீரியல்ஸுமே மூலப்பொருளுமே அந்த மூலப்பொருளுமே அந்த காரைக்குடி காரைக்குடி ரீஜியன்ல தான் ரீஜியன்ல தான் வாங்குவாங்க. வாங்குவாங்க. வெளில வெளில வாங்கவே வாங்கவே மாட்டாங்க. மாட்டாங்க. அதாவது அதாவது அது அந்த அந்த உற்பத்தி உற்பத்தி பண்றதுமே பண்றதுமே அந்த அந்த ரீஜியனுக்கு ரீஜியனுக்கு ஒரு ஒரு பெயிண்ட் இது பெயிண்ட் இது பண்றதுமே பண்றதுமே வெளில வெளில வாங்க வாங்க மாட்டாங்க. அந்த மாட்டாங்க. பொடி அந்த தான். பொடி தான். அந்த 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 கலர் பொடி கலர் பொடி எல்லாமே எல்லாமே கோலப்பொடிய நான் கோலப்பொடிய நான் சொல்லல. சொல்லல. அதுக்குன்னே அதுக்குன்னே பெயிண்ட்டுக்குன்னே ஒரு பெயிண்ட்டுக்குன்னே தனி ஒரு தனி பவுடர் மாரி பவுடர் மாரி வாங்குவாங்க. வாங்குவாங்க. அது அது முதற்கொண்டு முதற்கொண்டு அந்த அந்த ரீஜியன்ல ரீஜியன்ல மேனுஃபேக்சர் மேனுஃபேக்சர் பண்றது தான். பண்றது தான். அவங்க அவங்க வாங்குறதுன்னு ஒண்ணு வாங்குறதுன்னு சொல்ல ஒண்ணு சொல்ல போனோம்னா, போனோம்னா, இப்ப நான் இப்ப அந்த அந்த காலத்துல காலத்துல சிமெண்ட் சிமெண்ட் முதற்கொண்டு அவங்க முதற்கொண்டு அவங்க ரீஜியன்ல ரீஜியன்ல எடுக்கப்பட்ட எடுக்கப்பட்ட அந்த அந்த செட்டிநாடு செட்டிநாடு சிமெண்ட்ஸ் தான் சிமெண்ட்ஸ் யூஸ் தான் யூஸ் பண்ணிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. இருக்காங்க. இப்பதான் இப்பதான் வந்து வந்து A1 A1 குவாலிட்டி குவாலிட்டி பிர்லா பிர்லா சிமெண்ட் தான் சிமெண்ட் யூஸ் தான் யூஸ் பண்ணிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. இருக்காங்க. அதுல அதுல அப்டேட் அப்டேட் ஆயிட்டு இருக்கு. ஆயிட்டு இருக்கு. அப்பனா அப்பனா வந்து இந்த வந்து இந்த கலவை வந்து கலவை வந்து மிக்ஸ் மிக்ஸ் பண்றாங்கல்ல. பண்றாங்கல்ல. சிமெண்ட் சிமெண்ட் சானிடரி சானிடரி ரேஷியோ வந்து ரேஷியோ வந்து மிக்ஸ் மிக்ஸ் பண்ணுவாங்க பண்ணுவாங்க குறிப்பிட்ட குறிப்பிட்ட விகிதத்துல விகிதத்துல வச்சு. வச்சு. நான் நான் சொல்லுவேன். சொல்லுவேன். அதெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து அப்பனா அப்பனா கையால கையால முதற்கொண்டு முதற்கொண்டு இந்த இந்த இத இத வச்சு வச்சு பண்ணிட்டு பண்ணிட்டு இருந்தாங்க. இருந்தாங்க. இப்பனா அதுக்கு இப்பனா அதுக்கு மிஷின் மிஷின் வாங்கிட்டாங்க. வாங்கிட்டாங்க. அப்ப அப்ப நமக்கு வந்து நமக்கு அந்த வந்து அந்த செய்யற செய்யற அந்த அந்த ஃப்ரேம் ஃப்ரேம் ஒர்க் ஒர்க் செய்யறது செய்யறது வந்து தான் வந்து தான் கையால கையால செஞ்சுட்டு செஞ்சுகிட்டு இருக்காங்க. இருக்காங்க. இன்னமும் இன்னமும் நீங்க நீங்க நல்லா நல்லா பாருங்களேன். பாருங்களேன். ஒவ்வொரு ஒவ்வொரு கல்லுலயும் கல்லுலயும் கையால கையால செய்யணும்னா, செய்யணும்னா, அப்ப அப்ப 10க்கு 10க்கு 10 10 இன்ச் இன்ச் சைஸ் தான் சைஸ் தான் ஃப்ரேமே. ஃப்ரேமே. அப்ப உள்ள அப்ப இருக்கிற உள்ள இருக்கிற கல்லு கல்லு எவ்வளவு எவ்வளவு இருக்கும்? இருக்கும்? அதை விட அதை விட சைஸ் சைஸ் கம்மியா தான் கம்மியா தான் இருக்கும் இருக்கும் கல்லு. கல்லு. ஏன்னா ஏன்னா ஃப்ரேம் போட்டு ஃப்ரேமோட திக்னெஸ் திக்னெஸ் எப்ப எப்ப வேணும்ல? வேணும்ல? ஆ சுத்தி சுத்தி வால் வால் திக்னெஸ் மாரி திக்னெஸ் ஒரு மாரி ஒரு வீட்டுக்கு. வீட்டுக்கு. ஒரு ஒரு ரூமுக்கு. ரூமுக்கு. அப்ப அப்ப அந்த அந்த கல்ல கல்ல கையால கையால செய்றாங்கன்னா, செய்றாங்கன்னா, அப்ப அப்ப கிட்டத்தட்ட ஒரு கிட்டத்தட்ட ஒரு வீட்டுக்கு வீட்டுக்கு எத்தன எத்தன கல்லு கல்லு தேவைப்படும்? தேவைப்படும்? எத்தன எத்தன 1000 கல்லு 1000 கல்லு தேவைப்படும்? தேவைப்படும்? ஒரு ஒரு ஃபுல்லா ஃபுல்லா ஒரு 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 1200 1200 ஸ்கொயர் ஸ்கொயர் ஃபீட்டுக்குன்னா. ஃபீட்டுக்குன்னா. அப்ப அப்ப அதுக்கு அதுக்கு எத்தன எத்தன கல்லு கல்லு வந்து அவங்க வந்து அவங்க அதனால தான் அதனால தான் சொல்றது. சொல்றது. ரொம்ப ரொம்ப லேட் லேட் ஆகும். ஆகும். அவங்க அவங்க அதிக அதிக நபரா நபரா ஒண்ணு ஒரு செஞ்சு வேலை செஞ்சு வேல பார்க்க பார்க்க மாட்டாங்க. மாட்டாங்க. அவங்க அவங்க வீட்டாளுகளே வீட்டாளுகளே பார்க்கறது தான். பார்க்கறதுனால. ஹெல்ப்புக்கு ஹெல்ப்புக்கு 2, 3 2, 3 உமன்ஸ் உமன்ஸ் வந்து வந்து வச்சுக்கிடுவாங்க. வச்சுக்கிடுவாங்க. லேபர்ஸ் லேபர்ஸ் வச்சுக்கிடுவாங்க. வச்சுக்கிடுவாங்க. உமன்ஸ் உமன்ஸ் லேபர்ஸ் லேபர்ஸ் வச்சுக்கிடுவாங்க. வச்சுக்கிடுவாங்க. ஒரு ஒரு ஜென்ட்ஸ் ஜென்ட்ஸ் 1, 1, 2 2 ஜென்ட்ஸ் ஜென்ட்ஸ் வச்சுக்கிடுவாங்க வச்சுக்கிடுவாங்க அவ்வளோதான். அவ்வளோதான். இந்த இந்த கல்லு கல்லு ஏத்துறது, ஏத்துறது, இறக்குறது இறக்குறது அதுக்காண்டி. அதுக்காண்டி. ஓகே. ஓகே. அப்ப அப்ப எல்லா எல்லா மூலப்பொருட்களுமே மூலப்பொருட்களுமே அவங்க அவங்க ரீஜியன்லயே ரீஜியன்லயே காரைக்குடி காரைக்குடி ரீஜியன்லயே ரீஜியன்லயே கிடைக்கக்கூடியதா தான் கிடைக்கக்கூடியதா தான் இருக்கும். இருக்கும். அப்ப அந்த அப்ப அந்த டைல்ஸ்க்குன்னே டைல்ஸ்க்குன்னே குடுக்கக்கூடிய குடுக்கக்கூடிய மூலப்பொருட்கள் இருக்குன்னா, மூலப்பொருட்களுக்குன்னு அதுக்குன்னே அதுக்குன்னே தனியா ஒரு தனியா ஒரு கடைகள் கடைகள் இருக்கும். இருக்கும். அங்கே தான் அங்கே போய் தான் போய் வாங்கிக்குவாங்க. வாங்கிக்கிடுவாங்க. வெளில வெளில வாங்க வாங்க மாட்டாங்க. மாட்டாங்க. அப்ப அப்ப ஆத்தங்குடி ஆத்தங்குடி டைல்ஸ் டைல்ஸ் ஆர் ஆர் இன் இன் டிமாண்ட் டிமாண்ட் நாட் நாட் ஒன்லி ஒன்லி இன் டொமஸ்டிக் டொமஸ்டிக் மார்க்கெட். மார்க்கெட். அதாவது அதாவது தமிழ்நாடு, தமிழ்நாடு, இந்தியா இந்தியா மட்டும் மட்டும் டிமாண்ட் இல்ல. டிமாண்ட் இல்ல. ஆல்சோ ஆல்சோ இன்டர்நேஷனல் இன்டர்நேஷனல் மார்க்கெட். மார்க்கெட். ஓகேவா? ஓகேவா? அங்கேயுமே எங்கேயுமே டிமாண்ட் தான் டிமாண்ட் தான் அதுக்கு. இதுக்கு. ஏன்னா ஏன்னா உங்களுக்கே உங்களுக்கே தெரியும். தெரியும். அவங்க கையால கையால உருவாக்குறாங்க, உருவாக்குறாங்க. மிஷின்ல மிஷின்ல உருவாக்கல. உருவாக்கல. அப்ப அப்ப இதோட இதோட பேருக்குன்னே பேருக்குன்னே அதிக அதிக பேர் பேர் வாங்க வாங்க வருவாங்க. வருவாங்க. அப்ப அப்ப மாசம் 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 வேலைப்பாடு வேலைப்பாடு நடந்துட்டே இருக்கு. நடந்துட்டே இருக்கு. அதனால தான் அதனால தான் உங்களுக்கு உங்களுக்கு பாரம்பரியமா பாரம்பரியமா அந்த அந்த தொழில் வந்து தொழில் வந்து இன்னும் இன்னும் கன்டின்யூ ஆகிட்டே கன்டின்யூ ஆகிட்டே இருக்கு. இருக்கு. ஒரு ஒரு பிசினஸ் வந்து பிசினஸ் வந்து லாஸ் லாஸ் ஆனதுன்னா, ஆனதுன்னா, அந்த அந்த தலைமுறை தலைமுறை அடுத்த அடுத்த இதுக்கு இதுக்கு தாவும். தாவும். அப்ப அது அப்ப அது வந்து வந்து எப்பயுமே வந்து எப்பயுமே வந்து உங்களுக்கு உங்களுக்கு பிஸியான ஒரு பிஸியான ஒரு வெப்சைட்லாவே வெப்சைட்லாவே இருந்துட்டு இருந்துட்டு இருக்கு. இருக்கு. ஒரு ஒரு கைத்தொழில் கைத்தொழில் மாரியே மாரியே இருந்துட்டு இருந்துட்டு இருக்கு. இருக்கு. சிவகாசி சிவகாசி சிவகாசியில குறிப்பிட்ட குறிப்பிட்ட ரீஜன் ரீஜன் எல்லாமே எல்லாமே அந்த அந்த தீப்பெட்டி, தீப்பெட்டி, பட்டாசு பட்டாசு தயாரிக்கிற தயாரிக்கிற தொழிற்சாலைகள் தான் தொழிற்சாலைகள் தான் அதிகமா அதிகமா இருக்கு. இருக்கும். அது அது குடிசை தொழிலாவே குடிசைத்தொழிலாவே இருக்கு. இருக்கும். அது அது மாரி மாரி தான். தான். இப்ப தஞ்சாவூர் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்னா டிஸ்ட்ரிக்ட்னா நீங்க நீங்க பார்த்தா பார்த்தா என்னன்னா, என்னன்னா, மேக்ஸிமம் வந்து மேக்ஸிமம் வந்து அந்த அந்த சிட்டி சிட்டி ஏரியாவ ஏரியாவ தவிர்த்து தவிர்த்து இன்னர் இன்னர் ரீஜன் உள்ளுக்குள்ள வர ரீஜனுக்குள்ள வர 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 எல்லாமே
எல்லாமே ரூரல்ஸ் தான். எல்லாமே என்னன்னா உங்களுக்கு இதுதான் டெல்டா ரீஜியன் தான். எல்லாமே அக்ரிகல்ச்சர் பர்ப்பஸ் தான். பாரம்பரியமானது.
ஓகே. ஓகே. அப்ப அப்ப எழுதிக்கிறீங்க. எழுதிக்கிறேங்க. இப்ப இப்ப ஆட்டோமொபைல் ஆட்டோமொபைல் சார். சார். சார் சார் கவனிக்கிறீங்க கவனிக்கிறீங்க தானே எல்லாருமே? எல்லாருமே? புரியுதா புரியுதா ஓரளவுக்கு? ஓரளவுக்கு? வெறும் வெறும் தியரி தான் தியரி தான் குடுத்துட்டு குடுத்துட்டு இருக்கேன். இருக்கேன். எஸ் சார். ஓகே. ஓகே. ஆத்தர் ஆத்தர் டீடைல்ஸ். டீடைல்ஸ். ஆரின். ஆரின். டிமாண்ட். டிமாண்ட். நாட் நாட் ஒன்லி ஒன்லி இன் இன் டொமஸ்டிக் டொமஸ்டிக் மார்க்கெட். மார்க்கெட். பட் பட் ஆல்சோ ஆல்சோ இன் இன் இன்டர்நேஷனல் இன்டர்நேஷனல் மார்க்கெட். மார்க்கெட். இன்டர்நேஷனல் இன்டர்நேஷனல் மார்க்கெட். மார்க்கெட். ஓகே. ஓகே. இப்ப இப்ப வந்து வந்து இந்த இந்த அளவுக்கு அளவுக்கு பேசிக்கான பேசிக்கான விஷயங்கள் விஷயங்கள் சொல்லியாச்சு. சொல்லியாச்சு. இதுக்கு இதுக்கு என்னன்னா என்னன்னா, என்னென்ன என்னென்ன ரா ரா மெட்டீரியல்ஸ் மெட்டீரியல்ஸ் யூஸ் யூஸ் பண்றாங்க? பண்றாங்க? ஓகேவா? ஓகேவா? அப்ப அப்ப ராஸ் அண்ட் ராஸ் அண்ட் டூல் சாரி சாரி டூல்ஸ் அண்ட் டூல்ஸ் ரா அண்ட் ரா மெட்டீரியல்ஸ் மெட்டீரியல்ஸ் என்னென்ன என்னென்ன இருக்கு இருக்கு அப்படின்றத அப்படின்றத பார்ப்போம். பார்ப்போம். அப்ப இப்ப எழுதிக்கிறீங்க. எழுதிக்கிறேங்க. வெளிப்படையா வெளிப்படையா அந்த அந்த இடத்துல இடத்துல போய் போய் பார்த்தவங்ககிட்ட பார்த்தவங்ககிட்ட பேசணும்னா, பேசணும்னா, அந்த அந்த சுத்தி சுத்தி இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, தெரிஞ்சதுன்னா, ஒரு ஒரு பிரேம் ஃப்ரேம் இருக்கும், ஒரு இருக்கும், ஒரு கண்ணாடி கண்ணாடி கிளாஸ் கிளாஸ் இருக்கும், இருக்கும், டிசைன்ஸ் அந்த டிசைன்ஸ் அந்த சீட் சீட் இருக்கும். இருக்கும். அவ்வளவுதான் அவ்வளோதான் டூல்ஸ். டூல்ஸ். அதுக்கடுத்து அதுக்கடுத்து இந்த 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 மெத்துக்கரண்டி, மெத்துக்கரண்டி, இந்த இந்த ட்ரவல்ஸ்ன்னு ட்ரவல்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல சொல்லுவாங்கல்ல அது. அது. அப்புறம் அப்புறம் மண்வெட்டி மண்வெட்டி இருக்கும். இருக்கும். அப்புறம் அப்புறம் தொட்டி தொட்டி இருக்கும். இருக்கும். ஓகே ஓகே, தொட்டி தொட்டி இருக்கும். இருக்கும். இதுதான் இதுதான் டூல்ஸ் டூல்ஸ் சொல்லப் சொல்லப் போனோம்னா. போனோம்னா. அதுக்கடுத்து இந்த அதுக்கடுத்து ரா இந்த ரா மெட்டீரியல் மெட்டீரியல் பார்த்தோம்னா பார்த்தோம்னா சிமெண்ட். சிமெண்ட். ஓகே ஓகே, A1 A1 குவாலிட்டி குவாலிட்டி பில்லர் பில்லர் சிமெண்ட் யூஸ் சிமெண்ட் யூஸ் பண்றாங்க. பண்றாங்க. அது அது கலருக்குன்னே கலருக்குன்னே சில சில பவுடர் பவுடர் வச்சிருக்காங்க வச்சிருக்காங்க அவங்களே. அவங்களே. அதுதான் அந்த அதுதான் அந்த காரன் கார்பன் ரீஜன்லயே ரீஜன்லயே மேனுஃபேக்சர் மேனுஃபேக்சர் ஃபேக்டரி ஃபேக்டரி இங்க இருக்கு. தான் இங்க தான் வாங்குவாங்க. வாங்குவாங்க. ரெட் ரெட் ஆக்சைடு, ஆக்சைடு, ப்ளூ ப்ளூ ஆக்சைடு, ஆக்சைடு, எல்லோ எல்லோ ஆக்சைடு, ஆக்சைடு, அந்த அந்த சிந்தடிக் சிந்தடிக் அயன் அயன் ஆக்சைடு ஆக்சைடு இது இது மாதிரி தான் மாரி தான் இருக்கு. இருக்கு. அதுக்கடுத்து அதுக்கடுத்து அந்த அந்த கிளாஸோட கிளாஸோட ஃப்ரேம் வந்து ஃப்ரேம் எப்படி வந்து எப்படி வச்சிருப்பாங்கன்னா, சொல்லிருப்பாங்கன்னா, ஆஷ் ஆஷ் ஃப்ரேம்னு ஃப்ரேம்னு சொல்லுவாங்க இது சொல்லுவாங்க இது பேரு. பேரு. ஆஷ் ஆஷ் ஃப்ரேம் ஃப்ரேம் அப்படின்னு அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லுவாங்க. அதுக்கடுத்து அதுக்கடுத்து அந்த அந்த கிளாஸ் கிளாஸ் வந்து அந்த வந்து அந்த 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 கிளாஸ் கிளாஸ் லூப் லூப் வர்றதுக்கு வர்றதுக்கு டைல்ஸ்க்கு டைல்ஸ்க்கு அந்த அந்த கிளாஸ் கிளாஸ் நூல் யூஸ் நூல் யூஸ் பண்ணுவாங்க. பண்ணுவாங்க. பவுடர் பவுடர் வடிவில வடிவில இருக்கும். இருக்கும். அதுக்கடுத்து அந்த அதுக்கடுத்து அந்த சிமெண்ட்ட சிமெண்ட்ட ஸ்ப்ரெட் ஸ்ப்ரெட் பண்றதுக்கு பண்றதுக்கு தகடு மாரி தகடு யூஸ் மாரி யூஸ் பண்ணுவாங்க. பண்ணுவாங்க. ஸ்பேடுன்னு ஸ்பேடுன்னு சொல்லுவாங்க. சொல்லுவாங்க. தகடு மாரி தகடு மாரி இருக்கும். இருக்கும். அதுக்கடுத்து அதுக்கடுத்து பிட்ச் பிட்ச் போர்டு யூஸ் போர்டு யூஸ் பண்ணுவாங்க. பண்ணுவாங்க. அந்த 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 டவல் டவல் அந்த அந்த மெத்துக்கரண்டி மாரி மெத்துக்கரண்டி மாரி இருக்கும். இந்த இருக்கும். அந்த சிமெண்ட்டெல்லாம் சிமெண்ட் மிக்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்றதுக்காண்டி. பண்றதுக்காண்டி. வேற என்ன வேற என்ன சொல்லலாம் சொல்லலாம் அப்பன்னா, அப்பன்னா, ஆ அந்த அந்த கிரிம்பிங் கிரிம்பிங் மிஷின் யூஸ் மிஷின் யூஸ் பண்ணுவாங்க. பண்ணுவாங்க. இப்ப இப்ப யூஸ் யூஸ் பண்ணிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. இருக்காங்க. முன்னாடிலாம் முன்னாடிலாம் கையாலே கையால அறுவடை அறுவடை பண்ணிட்டு பண்ணிட்டு இருந்தாங்க. இருந்தாங்க. அது அது சிமெண்ட் சிமெண்ட் சாண்டெல்லாம் சாண்டெல்லாம் மொத்தமா மொத்தமா கலக்கிறதுக்காண்டி கலக்கிறதுக்காண்டி ரா ரா மெட்டீரியல்ஸ ஒரு மெட்டீரியல்ஸ ஒரு மிஷின் மிஷின் இப்ப 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 ரீசென்ட் ரீசென்ட் டைம்ல யூஸ் டைம்ல யூஸ் பண்ணிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. இருக்காங்க. கலக்கிறதுக்குன்னே கலக்கிறதுக்குன்னே மிஷின் யூஸ் மிஷின் யூஸ் பண்றாங்க. பண்றாங்க. அதுக்கடுத்து அதுக்கடுத்து வாட்டர் டேங்க் வாட்டர் தொட்டி டேங்க் தொட்டி 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 இருக்குன்னு நான் இருக்குன்னு நான் சொன்னேன். சொன்னேன். அப்ப அப்ப இதுல இதுல குடுக்கக்கூடிய குடுக்கக்கூடிய சிமெண்ட் சிமெண்ட் A1 A1 குவாலிட்டி குவாலிட்டி ஃபுல்லா ஃபுல்லா சிமெண்ட் யூஸ் சிமெண்ட் யூஸ் பண்ணணும். பண்ணணும். அந்த அந்த கலர்ல கலர்ல குடுக்கக்கூடிய குடுக்கக்கூடிய பிக்மெண்ட் பிக்மெண்ட் மெட்டீரியல்ஸ் மெட்டீரியல்ஸ் வந்து வந்து ரெட் ரெட் ஆக்சைடு, ஆக்சைடு, ப்ளூ ப்ளூ ஆக்சைடு, ஆக்சைடு, எல்லோ எல்லோ ஆக்சைடு, ஆக்சைடு, சிந்தடிக் சிந்தடிக் அயன் அயன் ஆக்சைடு யூஸ் ஆக்சைடு யூஸ் பண்றாங்க. பண்றாங்க. அதுக்கடுத்து அதுக்கடுத்து வந்து வந்து உங்களுக்கு உங்களுக்கு அந்த அந்த கிளாஸ் கிளாஸ் பவுடர் பவுடர் யூஸ் யூஸ் பண்றாங்க. பண்றாங்க. அதுக்கடுத்து அதுக்கடுத்து வந்து வந்து அந்த அந்த பேபி பேபி ஜெல்லின்னு ஜெல்லின்னு சொல்லுவாங்க. சொல்லுவாங்க. அது வந்து அது வந்து குறிப்பிட்ட ரீஜியன்ல தான் ரீஜியன்ல தான் இருப்பாங்க. இருப்பாங்க. அப்புறம் அப்புறம் சாண்டும் சாண்டும் அந்த அந்த ஆத்தங்குடி ஆத்தங்குடி ரிவர்ஸ் ரிவர்ஸ் அந்த 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 சுத்தி சுத்தி இருக்கக்கூடிய அந்த இருக்கக்கூடிய அந்த ஆறுகள்ல தான் ஆறுகள்ல தான் இருப்பாங்க. எடுப்பாங்க. அப்ப அந்த அப்ப அந்த சிமெண்ட், சிமெண்ட், சாண்ட், சாண்ட், பேபி பேபி ஜெல்லி ஜெல்லி இதான் இங்க இதான் யூஸ் இங்க யூஸ் பண்றாங்க. பண்றாங்க. மூலப்பொருள். மூலப்பொருள். கலர் கலர் குடுக்குறதுக்கு குடுக்குறதுக்கு ரெட் ரெட் ஆக்சைடு, ப்ளூ ஆக்சைடு, ப்ளூ ஆக்சைடு, ஆக்சைடு, எல்லோ எல்லோ ஆக்சைடு, ஆக்சைடு, சிந்தடிக் அயன் சிந்தடிக் அயன் ஆக்சைடு யூஸ் ஆக்சைடு யூஸ் பண்றாங்க. பண்றாங்க. இதுதான் இதுதான் மூலப்பொருளே. மூலப்பொருளே. அதனால தான் அதனால அவங்க தான் ரூ. அவங்க ரூ. 40, 50 40 விக்கிறது. விக்கிறது. வெளில வெளில மார்க்கெட்ல மார்க்கெட்ல பால் பால் ரொம்ப ரொம்ப இதா இதா விக்கிறது விக்கிறது அவிங்க. அவிங்க. அநியாய அநியாய காசுக்கு காசுக்கு விக்கிறது. விக்கிறது. அதனால தான் அதனால அந்த தான் அந்த இடைத்தரகர்கள் இடைத்தரகர்கள் மூலமா மூலமா போக்கூடாதுன்னு போக்கூடாதுன்னு சொல்றது. சொல்றது. நீங்க நீங்க டைரக்ட்டா டைரக்ட்டா வித்தீங்கன்னா வித்தீங்கன்னா பிரச்சனையே பிரச்சனையே இருக்காது. இருக்காது. அப்ப அப்ப ரூ. 10 10 ஒரு ரூபாய்க்கு ஒரு கல்லுக்கு அவங்க கல்லுக்கு வந்து அவங்க வந்து செலவு செலவு பண்றாங்க பண்றாங்க அப்படின்னா, அப்டின்னா, சாரி ரூ. சாரி ரூ. 15 15 செலவு செலவு பண்றாங்க பண்றாங்க அப்படின்னா, அப்டின்னா, 40 40 50 50 ரூபாய்க்கு ரூபாய்க்கு விப்பாங்க. விப்பாங்க. சரியான சரியான சிறப்பு தான் சிறப்பு தான் உங்களுக்கு. உங்களுக்கு. ஓகே. ஓகே. அப்ப அப்ப டூல்ஸ் அண்ட் டூல்ஸ் ரா அண்ட் ரா மெட்டீரியல்ஸ் மெட்டீரியல்ஸ் கொடுங்க. குடுங்க. வெரி 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 இம்பார்ட்டன்ட் இம்பார்ட்டன்ட் டூல்ஸ் அண்ட் டூல்ஸ் ரா அண்ட் ரா மெட்டீரியல்ஸ். மெட்டீரியல்ஸ். நான் இத நான் இத குடுத்துட்டு குடுத்துட்டு மேனுஃபேக்சரிங் மேனுஃபேக்சரிங் சார்ட்டும் சார்ட்டும் குடுப்பேன். குடுப்பேன். எப்படி எப்படி பண்றாங்கன்னு. பண்றாங்கன்னு. அது 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 எழுதிக்கலாம். எழுதிக்கலாம். ரா ரா மெட்டீரியல்ஸ். மெட்டீரியல்ஸ். ஓகே. ஓகே. நான் இங்க நான் இங்க எழுதும்போது எழுதும்போது கொஞ்சம் கொஞ்சம் அதுக்கு அதுக்கு தகுந்த மாரி தகுந்த மாரி குடுப்பேன். குடுப்பேன். இந்த The மல்டிபிள் multiple டூல்ஸ் tools எழுதிக்கங்க. எழுதிக்கிறேங்க. மல்டிபிள் Multiple டூல்ஸ் அண்ட் tools ரா and raw மெட்டீரியல்ஸ் ஆர் materials are ரிக்வயர்ட் required த்ரூஅவுட் த throughout the மேக்கிங் making ப்ராசஸ் process ஆஃப் த of the ஆத்தோமொபைல் டீல்ஸ். automobiles. அவங்க அவங்க சொல்றத அப்படி சொல்றதுக்கு அப்படி சொல்லுவாங்க. சொல்லுவாங்க. நான் நான் பொதுவா பொதுவா சொல்லணும்னா சொல்லணும்னா
பிராக்டிகலா பேசணும்னா இப்படி பேசணும் லோக்கலா. எழுதும்போது கொஞ்சம் தியரிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ தகுந்த மாரி அதிகம். மல்டிபிள் டூல்ஸ் அண்ட் ரா மெட்டீரியல்ஸ்
are required throughout the making process of the authentic tiles. அப்ப இந்த ரா மெட்டீரியல்ஸ் எங்க பர்ச்சேஸ் பண்றாங்க அப்படின்னா the raw materials, the tools and அந்த டூல்ஸ்னா அந்த குறிப்பிட்ட இதுல தான் சார் வாங்குவாங்க, வெளில வாங்க மாட்டாங்க. டூல்ஸ் அண்ட் ரா மெட்டீரியல்ஸ் ஆர் purchased from Karakpuri market. காரைக்குடி மார்க்கெட் நிறைய இதுக்கு வந்து காரைக்குடி மார்க்கெட் ஃபேமஸ், நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. பாரம்பரியமான பர்னிச்சர் சாமான் வாங்கணும்னாலும் அது ஃபேமஸ் தான். ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. ஓகே, அதுக்கு வந்து கலர் ஆர் மேட் பை மிக்சிங் 3:1 ரேஷியோ. கலரு, சிமெண்ட், சாண்ட் இந்த ரேஷியோல தான் சேர்ப்பாங்க. அதுதான் அதுல விஷயமே. அதாவது யார் இருந்தாலும் அதை கெமிக்கல் செஞ்சிட முடியாது. அந்த மிக்சிங் தான் விஷயமே அவங்க பண்றது. இப்ப நாம வந்து அந்த வேலையை கத்துக்கிட்டோம் ஒருத்தவங்ககிட்ட. அப்படின்னா நம்ம ரெடி பண்ற கலருக்கும் அவங்க ரெடி பண்ற கலருக்கும் வித்தியாசம் இருக்கு. 3:1 ரேஷியோல பண்றாங்க. ஆனா அவங்க அந்த கூட குறைச்சு ஆட் பண்றது தான் விஷயமே. எதை கம்மி பண்ணி கூட்டணும். அப்ப அங்க வந்து நமக்கு டெக்னிக்கல்ன்றது தோத்து போயிடும். அப்ப அதான் அனுபவங்கிறது. அப்ப இந்த கலர்ஸ் ஆர் மேட் பை மிக்சிங் 3:1 ரேஷியோ. 3:1 ரேஷியோ ஆஃப் கலர் அண்ட் சிமெண்ட் அண்ட் சாண்ட். கலர் ரேஷியோ பாத்தீங்கன்னா சார் 3:1. எப்பயும் 1:3 1:2 தான் மோடார் படிச்சிருக்கீங்களா? லைம் மோடார், சிமெண்ட் மோடார் 3:1 ரேஷியோ. அப்ப கலர் அண்ட் சிமெண்ட் அண்ட் சாண்ட் இந்த ரேஷியோல தான் எடுத்துக்கலாம். டு மேக் வேரியஸ் டிசைன் இன் தி ஆர்த்தோமொட்டிவ் டைல்ஸ். வேரியஸ் டிசைன்ஸ் இந்த ஆர்த்தோமொட்டிவ் டைல்ஸ். ஓகே, வரிசையா ரா மெட்டீரியல் தான் சொல்றேன். கிட்ட 6 to 7 ரா மெட்டீரியல்ஸ் வரும். அதான் நான் சொல்ல போறேன். நான் சொல்றதுக்கு முன்னாடி நான் ஒரு குட்டி பிரேக் எடுத்துக்கிறேன். ஒரு 5 to 7 மினிட்ஸ் ஆகும். அப்படியே வெயிட் பண்ணுங்க, வர்றேன். வெயிட். ஓகே, இப்போ வந்து ஒன்னாவது இருக்குங்க. பிர்லா ஏ1 குவாலிட்டி சிமெண்ட் தான் யூஸ் பண்றாங்க. ரா மெட்டீரியல்ஸ் சொல்லிக்கிறேங்க. பிர்லா ஏ1 இப்ப குவாலிட்டி சிமெண்ட் அதுக்கடுத்து சாண்ட் யூஸ் பண்றாங்க. அது குறிப்பிட்ட ரீஜியன்ல அந்த ஏரியாக்குள்ள ரிவர் இருந்து இருக்கிற சாண்ட். கேபி ஜெல்லி அதான் அந்த குறிப்பிட்ட ரீஜியன்ல இருக்கக்கூடிய ஜல்லி தான் யூஸ் பண்றாங்க. கேபி ஜெல்லின்னு சொல்லுவாங்க. அதை ஆர் த பேசிக் ரா மெட்டீரியல் யூஸ்டு. இதுதான் பேசிக் ரா மெட்டீரியல். ஆர் த பேசிக் ரா மெட்டீரியல்ஸ் யூஸ். அதுக்கடுத்து கலர்ஸ் கொடுக்கறதுக்காண்டி என்ன யூஸ் பண்றாங்க அப்படின்னா கலர்ஸ்
எழுதிக்கங்க. ரெட் ஆக்சைடு, ரெட் ஆக்சைடு, ப்ளூ ஆக்சைடு, yellow oxide, and yellow oxide and other synthetic iron oxide, iron oxide colors are used கூடாது. ஓகே, இது கலர்ஸை பொறுத்தவரை. அதுக்கடுத்து ஆஸ், அதாவது என்னன்னா ஒரு மெட்டல் ஃப்ரேம் வந்து யூஸ் பண்ணுவாங்க, அதான் ஆஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்குதான் சரி. அதாவது அயன் டிசைனேட் ஃப்ரேம், அயன் டிசைனேட் ஃப்ரேம் used as stencils, stencils to get the stencils to get the required shape of the molecules. மாலிப்ஸ் அப்படி போடுங்க. ஓகே, அதுக்கடுத்து அதாவது ஒரு குறிப்பிட்ட ஷேப்புக்கு உங்களுக்கு வந்து அந்த கல் போட்டு எடுக்கணும்ல, அதுக்கு ஒரு ஃப்ரேம் வந்து வச்சிருப்பாங்க, 10க்கு 10 இன்ச்சில் வச்சிருப்பாங்க. ஓகே, அதுக்கடுத்து கிளாஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க, அந்த அந்த கண்ணாடி மாதிரி மின்னுறதுக்காண்டி. அதாவது இட் இஸ் யூஸ்டு டு கிவ் த கிளாஸ் எஃபெக்ட் டு த டைப். இட் இஸ் யூஸ்டு டு கிவ் the it is used to give the glossy effect to the type. அதுக்கு ஸ்பேட் யூஸ் பண்ணுவாங்க, ஒரு சின்ன தகடு மாதிரி இருக்கும். அப்ப அந்த சிமெண்ட்னா ஸ்ப்ரெட் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, அதான் ஸ்பேட்னு சொல்லுவாங்க. தகடு மாதிரி இருக்கும். ஸ்பேட் ஸ்பேட் இஸ் யூஸ்டு டு ஸ்ப்ரெட் த சிமெண்ட் பண்ணுவாங்க. ஸ்பேட் இஸ் used to spread the cement. அதுக்கடுத்து பிட்ச் பவுல் யூஸ் பண்ணுவாங்க, சிமெண்ட் மிக்ஸ் பண்றதுக்காண்டி ஒரு பவுல் யூஸ் பண்ணுவாங்க, அதான் பிட்ச் பவுல்னு சொல்லுவாங்க. ஓகே, சாந்து சட்டின்னு சொல்றவங்கள அது மாதிரி இருக்கும் பிட்ச் பவுல்ங்கிறது. அப்ப pitch hole is used to mix the cement. Is used to mix the cement. அடுத்து
கிரைண்டிங் மிஷின் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது இந்த கலர், சிமெண்ட், சாண்ட் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்றதுக்காண்டி இப்ப ரீசெண்டா தான் நான் பயன்படுத்துறாங்க. அந்த மிக்சிங் வந்து யூஸ் பண்றாங்க. அப்ப கிரைண்டிங் மிஷின், கிரைண்டிங் machines help in mixing the color and the cement dough. Okay. அதுக்கு வாட்டர் டேங்க், அதுக்குங்க லாஸ்ட் வாட்டர் டேங்க். வாட்டர் டேங்க் இஸ் யூஸ்டு ஃபார் கூலிங் த டயர். அதாவது நம்ம மோல்டு பண்ணதை காய வச்சுட்டு கொண்டு போய் உள்ளுக்குள்ள தண்ணிக்குள்ள போடுறோம்ல, ஒரு 15 to 20 நாள், அது வாட்டர் டேங்க் யூஸ் பண்ணுவோம். அப்ப வாட்டர் டேங்க் சின்ன பெரிய தொட்டி இருக்கும். ஆனா சின்ன ஹைட், அதாவது ஸ்மால் ஹைட்ல பெரிய அளவுல தொட்டி இருக்கும். அதுக்கு தான் ஊற போடுவாங்க. இஸ் யூஸ்டு ஃபார் curing the tiles. அவ்வளவுதான். டூல்ஸும் கொடுத்தாச்சு, ரா மெட்டீரியல்ஸும் கொடுத்தாச்சு, எந்தெந்த டூல்ஸ் எதுக்கு பயன்படுத்தணும் கொடுத்தாச்சு ஒரே இதுல. இப்ப அடுத்து என்ன செய்ய போறோம் அப்படின்னா, அப்ப இது எப்படி மேனுஃபேக்சர் பண்றாங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்ப எப்படி மேனுஃபேக்சர் பண்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும். மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ். இதை கதை மாதிரி எழுதாம நான் கொடுக்குற அந்த ப்ளோ சார்ட் மாதிரி கொடுத்துக்கிறேன். அப்போ உங்களுக்கு ஈஸியா இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து சிமெண்ட், சாண்டு, பேபி ஜல்லி இது எல்லாத்தையும் ஒரு அந்த பாட் பிச் போர்டுன்னு சொன்னா அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது வந்து நான் ஒரு டைலுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன் எப்படி மேனுஃபேக்சர் பண்றோம். உங்களுக்கு மாஸ் நம்பருக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்குவோம் குவாலிட்டி. அப்ப மிக்சரா சிமெண்ட், சாண்ட் அண்ட் பேபி ஜெல்லி. அடுத்து இது ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். ரெண்டாவது என்ன செய்வாங்க அப்படின்னா, இப்ப எல்லோ எக்ஸல் யூஸ் பண்றாங்கன்னா எல்லோ கலர் வரணும். சிவப்புக்கு அயன் எக்ஸல், ப்ளூ இது மாதிரி நிறைய கலருக்கு தகுந்த மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து ஒண்ணு இன்னொரு சேர்த்து மிக்ஸ் பண்ணி கலர் ரெடி பண்ணுவாங்க. இப்ப எனக்கு எல்லோ கலர் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப எல்லோ ஆக்சைடு used to attain yellow color. இது தனியா வந்து எடுத்து நான் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே. அதுக்கடுத்து அந்த பிரேம் இருக்குல்ல, ஓகே, அந்த பிரேமை நான் நல்லா அந்த கிரேசின் ஆயில் போட்டு நல்லா வந்து தடவிக்கணும். ஏன்னா நான் மோல்டு போட்டுட்டு அதை எடுக்கும் போது நல்லா டக்குன்னு வந்துடணும். அதை ஒட்டிக்கிட்டுனா இருக்கக்கூடாது. அப்ப அந்த மோல்டு ரிமூவ் பண்ணும்போது எனக்கு ஈஸியா இருக்கணுங்கிறதுக்காண்டி, அதை ஒட்டிக்கிட்டு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காண்டி அந்த பிரேம் இருக்குல்ல உள்ளுக்குள்ள அது வந்து நல்லா வந்து என்ன செய்யணும்னா ஆயில் தடவிக்கணும். அடுத்து கெரோசின் kerosene is applied on the metal plate to easily remove the mixed tiles. எல்லாருக்கும் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரிமூவ் பண்ணும்போது ஈஸியா இருக்கணும். ஈஸிலி
இந்த வெயில்ல வந்து காய வைக்கிறாங்க. அப்பதான் ரிமூவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் கொண்டு போய் தொட்டில வச்சு இது பண்ணுவாங்க. ரிமூவ் பண்ணிட்டு தான் தொட்டில கொண்டு போய் இது பண்ணுவாங்க. கூலிங் பண்ணுவாங்க. யூசுவலி சாரி மெட்டீரியல் டு ஈஸிலி ரிமூவ் த பீஸ் ரிட்டர்ன்ஸ். அதுக்கு அதுக்கடுத்து சின்ன சின்ன டவல்ஸு, அப்புறம் வந்து ஒரு அந்த இது ஆப்பா மாரி இருக்கு. ஸ்டீல்ல வச்சிருப்பாங்க. அத அள்ளி இது பண்றது. ஏன்னா சின்ன அந்த 10க்கு 15 சைஸ் தானே ஃப்ரேம் இருக்கும். அதுக்கு அது ஒரு சின்ன கத்தி மாரி இருக்கும். அந்த பூ டிசைன் போட்டு வரதுக்கு. அப்ப அது மாரியான சின்ன சின்ன எக்யூப்மென்ட் வச்சிருப்பாங்க. அப்ப அத மிக்ஸ்லாம் பண்றதுக்கு டவலும், அந்த கலவைய அள்ளி அள்ளி வைக்கிறதுக்கு. உங்களுக்கு இந்த அந்த சாதத்துக்கு, சாம்பார் வடிக்கிறதுக்கு கரண்டி மாரி வச்சிருப்பீங்கல்ல, அது மாரி இருக்கும். அது வந்து அந்த சின்ன கரெக்ட்டா அந்த மோல்டுக்குள்ள ஊத்துறதுக்காண்டி. அப்ப டூல்ஸ் யூஸ்டு டு மிக்ஸ் த கலர் அண்ட் சிமெண்ட். அதுங்க. இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு தான், அந்த மேல மிக்ஸ் பண்ண கலவை எடுத்து இப்போ உள்ளுக்குள்ள கொட்ட முடியும். இப்ப டூல்ஸ் யூஸ்டு டு மிக்ஸ் த கலர் அண்ட் சிமெண்ட். அதுக்கடுத்து நீங்க என்ன டிசைன் அப்ளை பண்ண போறீங்களோ, அந்த டிசைன் வந்து எடுத்துக்கணும் அப்ப. அப்ப மெட்டல் டிசைன் ஃப்ரேம் யூஸ்டு டு கிரியேட் டிசைன். கீழ ஒரு மெட்டல் ஃப்ரேம் வச்சிருப்போம். அது வேற இது. அதுக்கு கிளாஸ் வச்சுட்டு, அது மேல வந்து நம்ம என்ன டிசைன் குடுக்குறோமோ, அந்த ஒவ்வொரு மாடலுக்கு தகுந்த மாரி ஒரு சின்ன ஸ்டீல்லயே வந்து சீட்டு மாரி வச்சிருப்பான். அத வச்சுட்டு தான் உங்களுக்கு இத அப்ளை பண்ணிட்டு இது நம்ம ட்ராயிங்கா வரைஞ்சு விடுறது. மெட்டல் டிசைன் யூஸ்டு டு கிரியேட் டிசைன். டிசைன் கிரியேட் பண்றதுக்காண்டி இந்த பூ மாரி வரைஞ்சிருக்கு. அதுக்கடுத்து என்ன செய்வோம் அப்டின்னா, ஆ அந்த கிளாஸ் எடுத்து ஃபர்ஸ்ட் அந்த ஃப்ரேம் கீழ வைப்பாங்க. அந்த ஃப்ரேம் இருக்குல்ல, அதுல ஃபர்ஸ்ட் அந்த கிளாஸ் எடுத்து வைப்பாங்க. The metal border frame is placed on the glass glass slab which is used as the base of the tile. அதான் கீழ டைல் பேஸா இருக்கும். அந்த ஃப்ரேம்ல. பீஸ் ஃபார் த டைல். அத வச்சுட்டு, இப்ப அது மேல என்ன செய்வாங்கன்னா, அது டிசைன் ஃப்ரேமா வச்சுப்பாங்க. இப்ப அந்த போர்ட வச்சாச்சு. அது கீழ வந்து உள்ளுக்குள்ள அந்த கண்ணாடி கிளாஸ் வச்சாச்சு. அதுக்குள்ள நமக்கு வந்து என்ன ஷேப்ல நம்ம உள்ளுக்குள்ள வந்து படம் குடுக்குறோமோ, அந்த மெட்டல்ல செய்யப்பட்ட அந்த பூவோட அந்த டிசைன் வச்சாச்சு. இப்போ வந்து என்ன செய்யணும்? அத வச்சுக்கணும். அந்த உள்ளுக்குள்ள டிசைன் வைக்கிறோம்ல, அந்த டிசைன். மேல வந்து எல்லாத்தையும் செட்டப் பண்ணி ரெடி பண்ணி பக்கத்துல வச்சுக்கணும். அதாவது சிமெண்ட் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன் உங்களுக்கு? மிக்ஸர் ஆஃப் சிமெண்ட், சாண்ட், பேபி ஜெல்லி. இத மிக்ஸ் பண்ணி ஹாட் பவர்ல வச்சுக்கிறணும். இந்த ஃபிஷ் போல்டு. எல்லா எக்ஸலும் தனியா வந்து கலந்து ஒரு டப்பால வச்சுக்கிறணும். அதுக்கடுத்து அந்த ஃப்ரேமுக்கு கிரேசின் ஆயில் அப்ளை பண்ணணும். மிக்ஸ் பண்றதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே பக்கத்துலயே வச்சுக்கணும். அதுல ஒரு எக்யூப்மெண்ட் வந்து அந்த டவல் வந்து அந்த மேல உள்ள இந்த ஃபிஷ் போல்டுல அந்த சிமெண்ட், சாண்ட், பேபி ஜெல்லி கலக்கிறதுக்கு யூஸ் பண்றதுல வச்சுக்குவோம்.
மீதி இருக்கக்கூடிய இந்த பிரஸ், அந்த கத்தி, அதுக்கடுத்து அந்த கரண்ட் மாதிரி இருக்கக்கூடிய நாப்ப மாதிரி இருக்குது இது எல்லாமே அதுல அள்ளி ஊத்துறதுக்கு முன்னாடி வச்சுக்கணும். அதுக்கடுத்து மெட்டல் டிசைன் வந்து என்ன பூ கலர் குடுக்க போறீங்களோ அத பக்கத்துல எடுத்து வச்சுக்கணும். இப்பதான் வேலைய ஆரம்பிக்கணும். இப்ப என்ன செய்வோம் நம்ப, அ ஆல்ரெடி இருந்த அந்த ஃப்ரேம கீழ வச்சுட்டு, அதுக்குள்ள ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னா கண்ணாடி கிளாஸ கீழ வைக்கணும். ஏன்னா அந்த ஃப்ரேம் வந்து ஓப்பனா தான் இருக்கணும். சுத்தி சதுர வடிவில தான் இருக்கும். ஆனா உள்ளுக்குள்ள நம்ம என்ன செய்யணும், அந்த கிளாஸ கீழ பேஸா வைக்கணும். அந்த கிளாஸ வச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன செய்யணும், நம்மளுடைய என்ன பூ கலர் வேணுமோ பக்கத்துல எடுத்து வச்சிருக்கோமோ, அத எடுத்து உள்ளுக்குள்ள வைக்கணும். சார் கிளியரா புரியுதா நான் சொல்றேன்னு? அப்ப நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அத உள்ளுக்குள்ள வைக்கணும். சார் கவனிக்கிறீங்களா? Yes, sir. Design frame Yes, sir. is placed on the glass slab to make the design. ஓகே. இப்போ வச்சாச்சு எல்லா செட்டப்பும். கீழ ஃப்ரேம் வச்சாச்சு. அதுக்குள்ள கிளாஸ் வச்சாச்சு. அந்த கிளாஸுக்கு மேல நான் என்ன பூ கலர்ல என்ன பூக்கள் வந்து நமக்கு வேணும். பேரே வந்து ஆர்த்தோமெட்டிக்ஸ் பூக்கள்னு ஃபர்ஸ்ட் சொன்னேன். அந்த பூவோட டைப்பு அது மெட்டல்ல ஃப்ரேம் இருக்கு. அத வச்சாச்சு. இப்ப என்ன செய்யணும் அப்டின்னா, அந்த கரண்டின்னு சொன்னேன் தெரியுமா? அந்த ஆப்ப மாரி இருக்குன்னு. அதுல ஃபர்ஸ்ட்டு நம்ம அந்த எல்லோ கலருக்கான அந்த அயன் இது வந்து கலந்து வச்சிருக்கோம்ல கலரு. அத எடுத்து குழம்பு மாரி ஊத்தணும். அந்த பூ டைப்புக்குள்ள ஊத்தணும். அப்ப அடுத்து என்ன செய்வோம் அப்டின்னா, எழுதிக்கிறேங்க. The color solutions are poured அதாவது ஊத்துறது. In respected compartments of the design frame. இப்ப ஃப்ரேம் இப்டி இருந்தாலும் நல்லா கவனிக்கணும். ஃப்ரேம் இப்டி இருந்தாலும் கிளாஸ் உள்ளுக்குள்ள வச்சாச்சுன்னு வச்சுக்கோங்க. கிளாஸ் உள்ளுக்குள்ள வச்சிருக்கோம். ஓகே. இப்ப இதுக்கு மேல வைக்கக்கூடிய இப்ப இது எப்டி இருக்குன்னா, இப்டி இருக்கும். இப்டி இருக்குன்னா, இப்ப நீங்க ஊத்தக்கூடிய அந்த இது வந்து அந்த எல்லோ வந்து இதுக்குள்ள தான் ஃபில் பண்ணுவீங்க அந்த எல்லோங்கிறது. உங்களுக்கு இன்னும் படத்து மூலமா சொல்லணும்னா கலரே குடுத்துறேன் நீல கலரு. இதுக்குள்ள தான் அந்த எல்லோ வந்து ஊத்துவீங்க. எல்லோ ஊத்திட்டு, இப்ப இதுலயே வந்து என்ன செய்வீங்க அப்டின்னா, கைய வச்சு நல்லா பிரஸ்ஸ வச்சு இப்டி இழுத்து விட்டுருவீங்க. அப்ப அந்த எல்லோலயே கோடு மாரி இப்டி அழகா தெரியும். இப்ப ஊத்திட்டு, இப்ப அடுத்து என்ன செய்வீங்க? நான் பாத்து எழுதுவேன். இப்பயே சொல்லிர்றேன். அடுத்து சிமெண்ட், சாண்ட், ட்ரை பவுடரா தண்ணி ஊத்தாம கலந்து வச்சிருக்கீங்கல்ல, அது மேல அப்படியே தூவி விடுவீங்க. அப்படியே மேல தூவி விடுவீங்க ஃபுல்லா. தூவி விடுவீங்க. தூவி விட்டதுக்கப்புறம் இந்த எல்லாம் வந்து அத வந்து தூவிட்டு மறைக்கிற அளவுக்கு ஒரு சின்ன திக்க்கு தூவி விட்டுருவீங்க. தூவிட்டு, இப்ப சிமெண்ட், சாண்ட், பேபி சில்லி கலந்து வச்சிருக்கீங்கல்ல ஃபர்ஸ்ட் கலவை. அந்த கலவைய எடுத்து இப்ப வந்து இதுக்குள்ள கொட்டுவீங்க. கொட்டிட்டு மேல பிளேட் வச்சு அந்த பிளேட் வச்சு பரண்டிடுவீங்க அப்படியே மேலாப்ல. ஏன்னா அந்த அந்த ஃப்ரேம் வந்து தூக்குனாப்ல இருக்கக்கூடாது கொட்டுறதுக்கு கலவை. அதனால எக்ஸ்ட்ரா விட்டீங்கன்னா, இந்த பிளேட் வச்சு கட் பண்ணுவீங்க. கட் பண்ணிட்டு இது வந்து செட்டுக்குள்ள வச்சு ஃபர்ஸ்ட் காய வைப்பீங்க. அதுக்கடுத்து என்ன செய்வீங்கன்னா, அ செட்டுக்குள்ள காய வச்சதுக்கப்புறம், அத வாட்டர் டேங்க்ல கொண்டு போய் போடுவீங்க. வாட்டர் டேங்க்ல போட்டதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அ நம்ப இது வறண்டதுக்கப்புறம், நம்ம இது வச்சு பிரஸ் பண்ணணும். மேல வந்து ஒரு இரும்பு தட்டு மாரி வச்சிருப்பாங்க. அந்த ஃப்ரேம்க்கு தகுந்த மாரி. அத வச்சு பிரஷர் குடுப்பாங்க. பிரஷர் குடுத்துட்டு தான் என்ன செய்வாங்க அப்டின்னா, செட்டுக்குள்ள காய வைப்பாங்க. செட்டுக்குள்ள காய வச்சதுக்கு அப்புறம் அந்த வாட்டர் டேங்க்ல கொண்டு போய் ஊற போடுவாங்க. ஊற போட்டதுக்கு அப்புறம் வெயில்ல கொண்டு போய் காய வைப்பாங்க. அதுக்கடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. சார் என்ன சொன்னேன் புரியுதா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் வுட்டன் ஃப்ரேம் என்ன செய்யணும்? நம்ம கெரோசின் ஆயில் பண்ணி நல்லா வந்து இது பண்ணிக்கிறணும். அதுக்கடுத்து கீழ கண்ணாடி கிளாஸ் வச்சுக்கிறணும். அதுக்கடுத்து நமக்கு என்ன ஷேப் டிசைன் வேணுமோ அத வச்சுக்கிறணும். இப்ப கலந்திருக்கக்கூடிய நம்மளுடைய அந்த எல்லோ பெயிண்ட் எடுத்து உள்ளுக்குள்ள ஊத்தணும். ஊத்திட்டு நம்ம ட்ரையா இருக்கக்கூடிய சானிடைசர் பண்ணி கலந்த பவுடர வந்து மேல அப்படியே தூவணும். குறிப்பிட்ட இடத்துக்கு தூவுனதுக்கு அப்புறம், இப்ப கலந்திருக்கக்கூடிய சிமெண்ட், சாண்ட், பேபி ஜெல்லி ஒரு ஆப்டிமம் வாட்டர்ல கலந்திருக்க கலவைய எடுத்து உள்ள உட்கார்ந்து அத கொட்டணும். கொட்டிட்டு என்ன செய்யணும் அப்படின்னா, அ நல்லா வந்து ஒரு தகடு மாரி குடுத்துருப்பாங்க. அத வச்சு நல்லா வந்து கை வச்சு அழுத்தணும். பிரஷர் குடுக்கணும். பிரஷர் குடுத்துட்டு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் என்ன ஆச்சுன்னா, அந்த பிளேட வச்சு அப்படியே வறண்டி எடுத்துறணும். மேலாப்புல தூக்கிட்டு இருக்கிறதெல்லாம், ஒட்டிக்கிட்டு இருக்கிறதெல்லாம். எடுத்ததுக்கு அப்புறம் இப்போ வந்து அ ரூம் டெம்பரேச்சர்ல காய வைக்கணும். அதுக்கடுத்து வாட்டர் டேங்க்ல கொண்டு போய் ஊற போடணும். அதுக்கடுத்து சூரிய வெளிச்சம் படுற மாரி கொஞ்ச நேரம் காய வச்சுட்டு, அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிரணும். இதுதான் டோட்டல் மேனுஃபேக்சரிங் செட்டப். சார் கிளியர் புரியுதா? அ Yes, sir. இப்ப இதுதான் ஒவ்வொன்னா குடுக்க போறேன். ஏன்னா ஒவ்வொன்னும் எழுதி எழுதி சொல்ல சொல்ல இதா இருக்கும். இப்ப நான் மொத்தமா கதை சொல்லிட்டேன். இப்ப எழுதும்போது உங்களுக்கு ஒவ்வொன்னா புரியும். இப்ப நம்ம எந்த ஸ்டெப்க்கு வந்திருக்கோம்? ஜஸ்ட் வந்து கிளாஸ் ஃப்ரேம் வச்சுட்டு, அதுக்குள்ள என்ன செய்றோம்? நமக்கு தேவையான டிசைன் ஃப்ரேம் வச்சுட்டு, அதுல வந்து இத ஊத்துறோம்னு சொல்லியிருக்கேன். டிசைன் ஃப்ரேம் வச்சிருக்கேன். அதுக்கு அடுத்து என்ன செய்யணும்? பெயிண்ட் ஊத்தணும். அதுதான் இப்ப அடுத்த கதை வரப்போகுது.
என்ன டிசைன் வேணுமோ அத வச்சாச்சு. இப்ப அடுத்த ஸ்டெப் என்ன சார் அப்படின்னா, கலர் சொல்யூஷன்ஸ் ஆர் ஃபோர்டு சரி ஃபோர்டு தானே கொட்டுறது தான் ஃபோரிங் பண்றது தான். அப்ப யூ தான் ஃபோர்டு இன் ரெஸ்பெக்டட் compartments of the design tree. அப்ப அந்த பிரேம்னா பெரிய பிரேம் அந்த ஸ்கொயர் பாக்ஸ் இல்ல 10 10 ஸ்கொயர் பாக்ஸ் சொல்லலாம். உங்களுக்கு ஒரு என்ன பூக்கள் செட் வேணுமோ அதை வச்சிருக்கீங்கல்ல ஸ்டீல் பிளேட்ல அந்த இதுக்குள்ள ஊத்தணும். வெயில ஊத்திடக்கூடாது. அதுக்கு அடுத்து கலர் ஊத்துனதுக்கு அப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா ஆல்ரெடி ட்ரெயின் மிக்சரா சிமெண்ட் சேண்ட்ல கலந்து வச்சிருக்கீங்கல்ல அதை அப்படியே மேல அப்புறம் ஸ்ப்ரே பண்ணி விட்டுறணும். ஃபுல்லா ஃபுல்லா தூவி விட்டுறணும் அப்படியே. ஐயா அந்த கலர் மிக்சிங் வந்து இதா கூடாது கண்டி. எழுதிக்கிறேங்க. ட்ரை மிக்சர் ட்ரை மிக்சர் ஆஃப் sanded cement is sprinkled sorry sprinkled னா தூவி விடுறதுதானே sprinkled on the design to avoid mixing of color. ஓகே அதுக்கு அடுத்து என்ன செய்யணும்னா இப்போ வந்து மிக்ஸ் பண்ணிருக்க சிமெண்ட் சாண்ட் பேப்பர் எல்லாம் வச்சிருக்கீங்கல்ல அதை மீதி உள்ள ஸ்பேஸ்லாம் ஃபில் பண்ணுங்க. ஒரு குறிப்பிட்ட திக்னஸ் வர வரையும் ஃபில் பண்ணுங்க. இப்ப mixture of cement, sand, baby jelly, is filled till the required thickness of the tiles is obtained. Tile is obtained. Okay. அதுக்கடுத்து excess cement mixture is removed using plate. சப்போஸ் சிமெண்ட் வந்து மேலாப்ல அந்த பிரேம் ஸ்ட்ரக்சர்ல இருந்து மேலாப்ல இருந்துச்சுன்னா அதான் ரிமூவ் பண்ணி விட்டுறணும். ஒரே கிளீனா இருக்கணுங்கிறதுக்காண்டி. அப்ப எக்ஸஸ் ஒரு பிளேன் மாதிரி வச்சு கட் பண்ணிடுவாங்க. ஸ்ட்ரீட் பிளேன் மாதிரி இருக்கும். சில்க் பிளேன் மாதிரி இருக்கும். அப்ப எக்ஸஸ் ஒரு வேலை எக்ஸஸா இருக்கிறத கட் பண்ணிடணும். எக்ஸஸ் சிமெண்ட் mixer is removed using a blade. Okay. அதுக்கடுத்து என்ன செய்வாங்கன்னா மேல வந்து ஒரு ஸ்டீல் தட்டு மாதிரி வச்சிருப்பாங்க. கைப்பிடினா இருக்கு. இப்ப நான் சொல்றதுக்கே கைப்பிடி இருக்கு சார். இப்ப நான் ஒரு பிரேம்ல ஃபர்ஸ்ட் சொன்னேனே 10 10 இன்ச்சு. அதுலயுமே இந்த சைடு ஸ்டீல் தான் பிரேம். அதுல கைப்பிடி வச்சிருப்பாங்க தூக்குறதுக்கு ஏத்த மாதிரி. இப்ப மேல வச்சு ஒரு பிரஷர் குடுக்கறதுக்கு ஒரு பலகை மாதிரி வச்சிருக்காங்கல்ல பிரேம் ஸ்டீல்லே. அதுக்கு நடுவுல ஒரு கைப்பிடி இருக்கும். வச்சு நம்ம அழுத்துறதுக்காண்டி ஒரு கைப்பிடி இருக்கும். அப்ப எழுதிக்கங்க. எக்ஸஸ் ரிமூவ் பண்ணுவாங்க. அந்த இதை வச்சு அமுக்கணும். ஓகே.
pressure is applied on the tile to set the cement mixture firmly thickness. Set the firmly thickness. Okay. இப்போ என்ன சார் அடுத்து பண்ணுவாங்க அப்படின்னா, சரி அழுத்தியாச்சு. அப்ப அந்த ஃபோர்டு பிரேம் வந்து கழட்டிடுவாங்க. என்ன சார் ஃபோர்டு பிரேம் அப்படின்னா, அதாவது நல்லா தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் அந்த 10க்கு 10 இன்ச்சு வச்சு ஒண்ணு வச்சிருந்தோமே தெரியுமா? அத அப்படியே வெளில கழட்டிடுவாங்க. கழட்டிட்டு இப்ப நம்ம அந்த கண்ணாடி பிளேட்டோட வச்சு செஞ்சிருக்கோம்ல, கீழ பேஸ்க்கு வந்து கண்ணாடி வச்சிருக்கோம்ல, அதோட கொண்டு போய் அப்படியே காய வைப்பாங்க. கவனம், இந்த ஆர்டர் கேட்பாங்க. ஏன்னா இதுல வந்து கொஸ்டின் கேட்கறதுக்கு இதுக்குன்னு ஒரு பிக்ஸ்டா இந்த குவான்டிட்டி எடுங்க, அந்த குவான்டிட்டி எடுங்க அப்படின்னா கதையே இல்ல. ஒரு ஆர்த்தோகனல் டைல்ஸ்ங்கிறது ஒரு சிம்பிள் ப்ராசஸ். அந்த ரேஷியோ அந்த சாண்டு, கலரு, சிம்பிள் செகண்ட் 3:1 அதுதான் நியூமெரிக்கல் நம்பர்ல படிக்கக்கூடிய நம்பர். அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு ஒரு 15 to 20 நாள் என்ன செய்யணும், வாட்டர் டேங்க்ல ஊற போடுவாங்க. அது நியூமெரிக்கல் நம்பர். அப்ப இது அந்த குறிப்பிட்ட நியூமெரிக்கல் நம்பர். மத்ததெல்லாம் கதை தான் அதுல இருக்குது. கொஸ்டின்ஸ் கேட்கக்கூடியது. அப்ப அந்த ஆர்டர் தான் கேட்பாங்க. அதுக்கு அடுத்து என்னன்னா இதுங்க. அதுக்கடுத்து அந்த இதை ரிமூவ் பண்ணிடுவாங்க ஃப்ரேம். The bordered frame is removed from the finished frame. finished frame கூட தான். அதுக்கடுத்து அதை finished பண்ணதுக்கு அப்புறம் அது என்ன செய்யணும்னா ரூம் டெம்பரேச்சர்ல காய வைக்கணும். ரூம்ல காய வைக்கணும். அந்த ரூம் டெம்பரேச்சர்ல ஃபர்ஸ்ட் வெளிய கொண்டு போயிருக்காது. அப்ப finished tiles are arranged on the head for drying at room temperature. Okay. அதுக்கடுத்து the dried tiles are kept in the water tank for curing process. அப்ப அந்த காஞ்ச டைல்ஸ் ரூம் டெம்பரேச்சர் உள்ளது என்ன செய்வோம்னா அந்த வாட்டர் டேங்க் தொட்டில கொண்டு போய் போடுவாங்க அப்படி. அப்ப the dried tiles are kept in the water tank for கதை மாதிரி சொன்னா ப்ரொசீஜர் போயிட்டே இருங்க. செய்முறை ப்ரொசீஜர்னா அதன் ஆர்டர் வைஸ் உங்களுக்கு கொடுத்துருங்க. அவ்வளவுதான் ப்ராசஸ். 1 2 3 அப்புறம் கொடுப்பேன் ப்ராசஸ். வாட்டர் டேங்க்ல போட்டாச்சு. அப்புறம் லாஸ்டா என்ன செய்யணும் அப்படின்னா கியூரிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் சன்லைட் படுற மாதிரி காய வைக்கணும். அப்ப லாஸ்ட் ப்ராசஸ். அவ்வளவுதான் ப்ராசஸ் வரும். ஆஃப்டர் curing process, the tiles are kept in the sunlight for drying. Okay. அப்ப நம்ம சொன்ன மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்ல உங்களுக்கு ஆர்டர் வைஸ் நான் சொல்லணும் அப்படின்னா எழுதிக்கிறேங்க. மேல நான் சிமெண்ட், சாண்ட், பிஎம்சி எல்லாம் கலந்து வச்சுக்கிறேன். அடுத்து வந்து தனியா வந்து பிளேம் எடுத்து வைக்கணும். இதுதான் உங்களுக்கு ஆர்டர் வைஸ் வராது. அதெல்லாம் பக்கத்துல என்னென்ன பண்ணுவாங்களோ அதெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஆர்டர் வைஸ்ல ஃபர்ஸ்ட் எதுனா உங்களுக்கு இந்த க்ளோசிங் ஆயில் ஃபர்ஸ்ட் மெட்டல் பிரேமுக்கு அப்ளை பண்ணணும்.
1. 2வது உள்ளுக்குள்ள அந்த கிளாஸ் ஸ்லாப பிளேஸ் பண்ணணும். 2. இங்கேயும் ஆல்வேஸ் கரெக்டா வரும். அந்த கிளாஸ்க்கு மேல என்ன சூட்டபிள் டிசைன் வேணுமோ அந்த மெட்டல் ஃப்ரேம வைக்கணும். 3. அதுக்குள்ள உங்களுக்கு அந்த கலர் சொல்யூஷன கரெக்டா ஊத்தணும். 4. அதுக்கு ட்ரை மிக்ஸர் இருக்கு சாண்டட் சிமெண்ட் எடுத்து கொட்டணும் மேல தூக்கணும். 5. அதுக்கு அடுத்து நீங்க கலந்துருக்க சிமெண்ட், சாண்ட், பேபி ஜெல்லிய உள்ளுக்குள்ள ஃபில் பண்ணணும். 6. அதுக்கு அடுத்து உங்களுக்கு மிக்ஸர்ல எக்ஸ்ட்ரா இருக்கிறத பிளேட் வச்சு ஒரே பிளேனா இருக்கணுங்கிறதுக்காண்டி கட் பண்ணணும். 7. அதுக்கு அடுத்து மேல ஒரு பெரிய ஸ்டீல் பிளேட்ட வச்சு பிரஷர் குடுக்கணும். 8. அதுக்கடுத்து அதோட ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர ரிமூவ் பண்ணணும். பார்டர் ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர ரிமூவ் பண்ணணும். 9. 10 என்ன அப்டின்னா ரூம் டெம்பரேச்சர்ல காய வைக்கணும். 11 கூலிங் பண்ணணும். 12 சன்லைட்ல இது பண்ணணும். அவ்வளவுதான் சார். சார் கிளியர்? புரியுதா? ஓகே தானே? எஸ் சார். ஓகே. அவ்வளவுதான். ஆர்த்தோமெட்டிக்ஸ் முடிஞ்சிருச்சு. அப்ப இது அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் கேட்பானா? கேட்கலாம், கேட்காம போகலாம். ஆனா அட்வான்டேஜ் நீங்க தனியா கொடுத்து எழுதிக்க வேண்டியது. நான் சொல்றேன் அப்படியே நீங்க ரைட்டா காதுல கேட்டுக்கணும். அட்வான்டேஜ்ங்கிறது என்ன சார் அப்படின்னா மத்த டைல்ஸ் மாதிரி யூனிக்கா அது தெரியாது. இது தனியா தெரியும் உங்களுக்கு. சரி மத்த டைல்ஸை விட யூனிக்கா தனியா தெரியும். ஃபர்ஸ்ட் விஷயம். அதுக்கு 2வது விஷயம் என்ன அப்படின்னா இது நம்மளே வந்து ஹேண்ட்மேட் பண்றதுனால நடக்கிறதுனால காலுக்கு வலி ஏற்படாது. 2வது விஷயம். 3வது இத ஒரு விஷயம் மெயின்டைன் பண்ணுங்கிற காசுல ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருந்தாலும் இன்னொன்னு நம்ம நாளாக நாளாக நல்லா பாலிசி பண்ண மெருகேறிக்கிட்டே போகும். அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அப்ப அடுத்த 3வது அட்வான்டேஜ். அதுக்கடுத்து உங்களுக்கு இதோட இதுங்கிறது எப்படின்னா உங்களுக்கு குறிப்பிட்ட டிசைன் மட்டும் இல்லாம நீங்க என்ன டிசைன் கேட்குறீங்களோ அதோட போட்டு கொடுப்பாங்க. இப்ப நீங்களே வந்து ஒரு டிசைன் சொல்றீங்க இந்த மாதிரி பூ ஷேப்ல வேணும் அப்படின்னா அவங்களே அந்த உள்ளுக்குள்ள வைக்கக்கூடிய மெட்டல் ஃப்ரேம் வந்து கிரையான் எடுத்துக்குவாங்க. அடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதே ஷேப்ல வச்சு கொடுப்பாங்க. அப்ப என்ன நீங்க ஷேப் எதிர்பார்க்குறீங்களோ என்ன நீங்க பூ வந்து டிசைன் கேட்குறீங்களோ அந்த குறிப்பிட்ட டிசைன் வந்து அவங்களே போட்டு கொடுப்பாங்க. அப்ப அது 2000 வகையான வெரைட்டிஸ் இருக்கு. அப்ப அது அதுக்கு நார்மல் கல்லு மாதிரி இது வந்து அதிகப்படியான குளிர்ச்சியை கொடுக்கும். அதிகப்படியான வெப்பத்தை கொடுக்கும் அப்படின்னா இல்ல. அதே வந்து வெப்ப காலத்துல குளிர்வாகும். குளிர் காலத்துல லைட்டா வெப்பத்தை வெளியேற்றுற மாதிரியும் அதுக்கு அந்த மாதிரி அவுட்டிங்கும் அதே கொஞ்சம் மாறிடும். அப்ப இதெல்லாம் அட்வான்டேஜ் வரும். இது இப்ப தனிப்பட்ட முறையில் நீங்க எழுத வேணும். அது டிஸ்அட்வான்டேஜ் என்ன சார் வரும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் இத இன்டீரியர் ஒர்க்ஸ்க்கு தான் யூஸ் பண்ணணும். நீங்க ஃப்ளோருக்கு யூஸ் பண்றீங்க இல்ல வாலுக்கு யூஸ் பண்றீங்க அப்படின்னா இன்டீரியர்ல ஃப்ளோரிங் போடுறதுக்கும் வால் ஒத்தே யூஸ் பண்ணனும். சூரிய வெளிச்சம் படுற மாதிரி அவுட் எக்ஸ்டீரியர் ஒர்க்குக்கு யூஸ் பண்ணக்கூடாது. எக்ஸ்டீரியரா வாலுக்கோ ஃப்ளோருக்கு யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா இதோட சைனிங் தன்மை குறைஞ்சு போயிடும். அதுக்கடுத்து ஆயிலோ கிரீஸோ இல்ல டீ குழம்பு இந்த மாதிரி நீங்க ஊத்துறீங்க வீட்டு உள்ளுக்குள்ள அப்படின்னா இந்த கறங்கிறது நாள்பட்ட அளவுக்கு போகாம அப்படி புடிச்சுக்கிட்டே இருக்கும். அதை ரிமூவ் பண்றதுக்கு சரியா சாதாரண விஷயம் அது. அதுக்கடுத்து மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். இது வந்து 5 to 6 வருஷம் இல்ல 7 to 8 வருஷம் பாலிசிங் பண்ணிட்டே இருக்கணும். அப்பதான் நல்லா வந்து சைனிங்கா தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதுக்கடுத்து இப்ப நீங்க கட்டிலெல்லாம் பிடிச்சி இழுக்கிறீங்க. இல்ல வந்து சோஃபாவை பிடிச்சி இழுக்கிறீங்க. இதுல வந்து ஒரு பெரிய வெயிட் வந்து படார்ன்னு போடுறீங்க அப்படின்னா இந்த கல்லுல பர்மனண்டா கிராக் அடிச்சா அப்படியே இருக்குது. கட்டில பிடிச்சி சோஃபா பிடிச்சி இழுத்தீங்கன்னா. இல்ல நீங்க ஏதாச்சும் பொருளை போடுறீங்கன்னா ஒரு வெடிப்பு மாதிரி ஏற்படுதுன்னா அது பர்மனண்டா அப்படியே எடுத்துரும். அப்ப ரொம்ப வந்து வெயிட்டான பொருள்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. அப்ப இவ்வளவு விஷயங்கள் இதுல இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜ். சார் கிளியர்? புரியுதா? ஓகே. அப்புறம் எஸ் சொன்னதெல்லாம் சார். நீங்க பாயிண்டாவோட எழுதி வச்சுக்கிடுங்க. ஆனா புதுசா இந்த டைம் இத கேட்கறானான்னு தெரியல. ஒருவேளை கேட்டா கூட கேட்கவும் வாய்ப்பு இருக்கு. ஆனா இன்னும் போட்டு நீங்க வந்து பக்க கணக்கு எழுதிட்டு இருக்க வேண்டியதுல நான் சொல்றதே தெரிஞ்சுக்கிட்டா போதும். இப்ப இதுல யாருக்காச்சும் டவுட் இருக்கா? டவுட் இருந்தா என்கிட்ட கேட்கலாம். சார் அது என்ன மார்க்கர்ல சார் யூஸ் பண்ணுவாங்க? அதான் சொன்னேன் சார் 3:1 சார். சார் அது கலரிங் ஏஜென்ட்டும் சிமெண்ட்டுமா சார் அது? சார் 3:1 நான் சொல்றது என்னன்னா உங்களுக்கு சிமெண்ட் சாண்ட் சார் ஃபர்ஸ்ட் ஆர்டர் சொல்றேன். கலர் சிமெண்ட் சாண்ட் சார். ஓகேவா? ஓகே. ஓகே. அதாவது திரும்பவும் சொல்றேன். நம்ம 3:1 அப்படின்னு நம்ம சொன்னாலுமே அவங்க பண்ற கல்லுக்குமே நம்ம டிசைன் யூஸ் பண்ணி டெக்னிக்கலா பண்ணாலுமே வித்தியாசம் இருக்கு. அதான் அவங்களோட வேலையோட நுணுக்கம். ஓகே. அவங்க எக்ஸாம்ல கேட்டாங்கன்னா 3:1 தான் சொல்லுவாங்க. பாத்துட்டுங்க. வேற இதுல வந்து மத்ததுன்னா பர்ட்டிகுலர் எதுவுமே பர்ட்டிகுலர் இது இல்ல சார்.
இதுல வந்து நம்ம நமக்கு இதெல்லாம் ஃப்ளெக்சிபிளா மாத்திக்கலாம். க்யூபிங் டைம்ல ஆரம்பிச்சு எல்லாமே. அவங்க யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல் பொறுத்து தான். ஓகே. எந்த ஒரு கலர் உருவாக்குறதுக்கும் பிஎஸ்ஆர் அயன் ஆக்சைடு அதிகம், ரெட் ஆக்சைடு வந்து அதிகம் யூஸ் பண்ணிக்குவாங்க. இப்ப எல்லோவுக்கும் அந்த குறிப்பிட்ட ஒரு மெட்டீரியல் யூஸ் பண்றோம். எல்லோ ஆக்சைடு யூஸ் பண்றோம். ஆனா நெறைய கலர்ஸ் உருவாக்குறதுக்கு ரெட் ஆக்சைடு தான் பிஎஸ்ஆர் யூஸ் பண்றாங்க. அதோட கலந்து வேற வேற கலர் டிஃபரெண்ட் கலர் கொண்டு வரதுக்கு. அதனால லைட்டா பாத்துக்கிடுங்க. வேற எதுவும் டவுட் இருக்கா? இருந்தா கேட்கலாம் சார். ஓகேவா? எஸ் சார். ஓகே. இப்ப அடுத்து வெயிட். அடுத்து வந்து எம்ஐஎஸ்ல வெளிப்பட்டத பாத்துட்டுருவோம். அப்படியே இருங்க. ஓகே சார். இதுக்கு இந்த பிடிஎஃப் சேவ் பண்ணிக்கிறேன். வெயிட். இப்ப நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மென்ட். கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மென்ட்ல வந்து எது பார்க்கணும் அப்படின்னா, எம்ஐஎஸ்ன்னு இருக்கும். அதாவது இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மென்ட் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ். அதாவது கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ். எப்படி வந்து ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜ்மென்ட்ல நம்ம வந்து என்னென்ன விஷயங்கள் பார்க்கணும் அப்படின்றத பார்க்கணும். வெயிட் எடுத்துக்கிறேன். ம். இப்ப லாஸ்ட்டா வந்து எது வரையும் பார்த்தோம்னா, எத்திக்ஸ் வரையும் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். பாருங்க. கரெக்ட். எத்திக்ஸ் வரையும் பார்த்துருக்கோம். பிரின்சிபல் ஆஃப் எத்திக்ஸ் வரை முடிச்சிருக்கீங்க. ஓகே. இப்ப அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஹெட்டிங் கொடுத்துருங்க. அதாவது மேனேஜ்மென்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் கொடுக்குறது. இல்லாட்டி இப்படி போயிடலாம். அதாவது இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ் கொடுக்குறாங்க. தகவல் மேலாண்மை மற்றும் கணினியல். அதாவது சரி இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ். ஓகே. சார் எனக்கு புரியல. நீங்க முதல்ல கேட்டீங்கல்ல, இந்த மோட்டார் கேட்டீங்கல்ல, என்ன மீனிங்ல கேட்டீங்க? 3:1ன்னா அந்த 3ங்கிறது என்ன, 1ங்கிறது என்னன்னு கேட்டீங்களா? ஆமாம் சார். சார் இந்த 3ங்கிறது என்னன்னா ஆமாம் சார். இந்த த்ரீங்கிறது சொல்லுங்க. அதான் அந்த த்ரீங்கிறது என்னன்னு தெரியல சார். இதுல வந்து சார் இந்த 3ங்கிறது உங்களுக்கு இது சார். அதாவது உங்களுக்கு இந்த சிமெண்ட், சாண்ட், ஓகே இந்த ரெசிப்ட் எடுத்துக்குவாங்க. பிளஸ் கலர் ஆப்டிமம் அளவுக்கு. இந்த 1ங்கிற அளவுக்கு ஜல்லி போட்டுக்குவாங்க. ஓகே என்ன சொல்ல முடியுது உங்களுக்கு? டைல்ஸ் தான் உருவாக்குறாங்க, ஜல்லி அடியில் போட்ட மாட்டாங்க அதுல. காங்கிரீட் கலவை மாதிரி. கிளியர்? எஸ் சார். கிளியர் ஜல்லி எடுத்துக்குவாங்க. ஓகே. கம்ப்யூட்டர்ஸ். அடுத்தது. அதாவது இந்த இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட் கம்ப்யூட்டர்ஸ்னா இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட்னா தகவல் மேலாண்மை. டேட்டானா தரவு, இன்ஃபர்மேஷன் தகவல். உங்களுக்கு தெரியும் மேனேஜ்மெண்ட்னா வியூவாக மாறும் மேலாண்மை. கம்ப்யூட்டர்ஸ்னா கணினியல். ஓகே. இப்ப இந்த மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ங்கிறது என்னன்னா, இது வந்து ஒரு புது டெக்னிக். நம்ம என்னன்னா கைப்பட எப்படி ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் செய்யணும் அப்படின்னு கைப்பட எழுதிட்டு இருப்பாங்க நோட்ஸ். இப்ப எல்லாமே சிஸ்டமேட்டிக்கா கொண்டு வந்துட்டாங்க.
அப்ப it is a new technique. It is popularly known as computer based information system. சொல்றாருல மோடி எல்லாமே சிஸ்டமேட்டிக்கா மாத்தியாச்சு, டிஜிட்டல் சொல்றாங்களே அதேதான். அப்ப மேலாண்மை தகவல் அமைப்பு என்பது என்ன அப்படின்னா ஒரு புதிய தொழில்நுட்பம். இது கணினியின் அடிப்படையாக கொண்டு தகவல் சேமிக்கக்கூடிய செயல்படுத்தக்கூடிய ஒரு புது முறையாகும், புது அணுகுமுறையாகும். அதான் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் இஸ் a new technique. It is popularly known as computer based information system. புரியுதா? ஓகே. அப்ப ஒண்ணும் இல்ல சார். நீங்க இப்ப கையில வந்து ஒரு பணத்தை கொடுத்து கடையில போய் பொருள் வாங்குறீங்க. அது முன்னாடி இருந்து வழக்கம். இப்ப ஜிபே பண்ணிட்டு காசு வந்து பொருள் வாங்கிட்டு ஜிபே பண்றீங்க. அப்படி போட வழக்கம். அதே மாதிரிதான் முன்னாடி கைப்பட ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் இருக்கக்கூடிய ஒர்க்ஸ் எல்லாம் கைப்பட எழுதிட்டு இருப்பாங்க. இப்ப எல்லா இன்ஃபர்மேஷனையும் சிஸ்டம்லயே கொண்டு வந்துட்டாங்க. சிஸ்டம் அப்ளிகேஷன் இப்ப உங்களுக்கு தெரியும். முன்னாடி டிசைன் பண்ணா இண்டிவிஜுவலா நீங்க டிசைன் பண்ணணும். இப்ப அதுக்கு தனித்தனி ஆப் இருக்கு. முன்னாடி டயக்ராம் வரையணும்னா இண்டிவிஜுவலா வரையணும். இப்ப CAD கொண்டு வந்துட்டாங்க, சாஃப்ட்வேர் கொண்டு வந்துட்டாங்க, ரிவேட் இருக்கு, 3D டிமென்ஷன்ல கொண்டு வரதுக்கு. அப்படி எல்லாத்துக்குமே சாஃப்ட்வேர் இருக்கு. அப்ப இந்த சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே இதுதானே சிஸ்டமேட்டிக் தானே சார்? புரியுதா சொல்றேன்? ஓகே டிசைன் இருக்கு. இப்ப எஸ்டிமேஷன் நீங்க கைப்பட டேபிள்ஸ் போட்டு நீங்க எழுதணும். இப்ப எல்லாம் சிஸ்டம்லயே எக்ஸல்ல கொண்டு வந்துட்டாங்க. நான் என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? அப்ப நமக்கு கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கக்கூடிய செக்ஷுவல் ஓரியன்டான டிசைனா இருக்கட்டும், இல்ல ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்டா இருக்கட்டும், இல்ல எஸ்டிமேஷனா இருக்கட்டும், இல்ல குவான்டிட்டி சர்வேயா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் ஒரு கம்ப்யூட்டர் மூலமா சாஃப்ட்வேர் மூலமா நம்ம வந்து ஒர்க்க பாக்குறது தான் இந்த இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் எம்ஐஎஸ்ங்கிறது. கிளியர்? ஓகே. அப்ப மேனேஜ்மெண்ட் புரியுதுதானே எல்லாருக்கும்? அமைதியாவே இருக்கீங்களே. இன்ஃபர்மேஷன் Yes, sir. சிஸ்டம் அதான் எம்ஐஎஸ் சொல்லுவோம். மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் இஸ் a new technique it is popularly இதுல ஜேடி வேல்யூவும் ஆட் பண்ண தான் எழுத போறோம் சார். என்னென்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்றோம், என்ன அப்ளிகேஷன் யூஸ் பண்றோம், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்னு கொடுத்துருப்பாங்க. எக்ஸல்ல, எம்எஸ் ஆஃபீஸ், பவர் பாயிண்ட் நீ பாருங்க நியூஸ் சிலபஸ்ல ஆட் ஆயிருக்கும். ஹைவேலயே அதுன்னு கரெக்டா ஞாபகம் இல்லை. அதனால இதை சேர்த்து மொத்தமா கீழே கொடுத்துருவேன். அப்ப இட் இஸ் பாப்புலர்லி known as computer based information technique. Information system. Okay. அப்ப இது மூலம் என்ன செய்யலாம் அப்படின்னா நம்ம எல்லா தரப்பட்ட ஒர்க்குக்கு தனித்தனியா பண்ண முடியும். ஒரு பிளான் போடணுமா, ஓகே. இல்ல வந்து ஒரு எஸ்டிமேட் பண்ணணுமா, ஓகே. இல்ல வந்து ஒரு செக்ஷுவல் டிசைன் பண்ணணுமா, ஓகே. இல்ல ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஷெட்யூல்ஸ் போடணுமா, ஓகே. அப்ப எல்லா தரப்பட்ட ஒர்க்கையும் இந்த இது மூலமா மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் மூலமா தகவல் மேலாண்மை அமைப்பு மூலமா பண்ணலாம் அப்படி சொல்றாங்க. அப்ப it is like using these the different set of data from various departments of an organization are processed to from reports. It's called information. அப்ப என்ன சொல்றாங்கன்னா ஒரு நிறுவனத்தின் பல்வேறு துறைகளில் இருந்து பல்வேறு தரவுகளின் தொகுப்பு தகவல் எனப்படும் சொல்றாங்க. இப்போ ஒரு வீடு கட்டுறோம்னா அந்த வீடு ஓரியன்டா சிவில் மட்டும் சம்பந்தப்பட்டது ஏகப்பட்டது இருக்கு. பிளான் போடணும், அதுக்கடுத்து உங்களுக்கு என்ன தெரியணும், எஸ்டிமேட் பண்ணணும், அதுக்கடுத்து வந்து டீடைல் எஸ்டிமேட் வந்து அது எஸ்டிமேட்லயே வந்து நிறைய இருக்கு உங்களுக்கு தெரியும். அது டோட்டல் எஸ்டிமேட்னோட வச்சுக்கோமே. அதுக்கடுத்து நீங்க என்ன செய்யணும், உங்களுக்கு செக்ஷுவல் டிசைன் பண்ணணும், அதுக்கடுத்து இந்த வேலையெல்லாம் எப்படி கொண்டு போகும் அப்படிங்கிற ஷெட்யூல் போடணும், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஷெட்யூல் போடணும். அதுக்கடுத்து இந்த வேலையை கரெக்டா அந்த ஷெட்யூல் வைஸ் போகுதா அப்படின்னு மானிட்டரிங் பண்ணணும். இது சிவில் ஒர்க்கு.
இதே மாதிரி ஒரு வீட்டுக்கு எலக்ட்ரிஷியன் ஒர்க் இருக்கு, மெக்கானிக்கல் பிளம்பிங் ஒர்க் இருக்கு, அப்படின்னு ஏகப்பட்ட தரப்பு ஒர்க் இருக்கு. அப்ப இந்த எல்லா தரப்பட்ட ஒர்க்கையும் ஒருங்கிணைச்சு முன்கூட்டியே சேமிக்கக்கூடிய இந்த தரவுகளின் தொகுப்பு தான் இந்த தகவல் அப்படின்னு சொல்றாங்க. சார் கிளியர்? புரியுதா சார் என்ன? Using these the different set of data from various departments of an organization are processed into reports. Departments of an organization are processed into form reports called information. Okay. அவ்வளவுதான். அப்ப இது என்ன செய்யும் அப்படின்னா, it is an integrated man-machine system for providing information to support the planning and control function of managers in an organization. இப்போ ஒரு இன்ஜினியர் இருக்காருன்னா, அந்த இன்ஜினியர் சைட்ல போயிட்டு அவர் வந்து என்னென்ன பிளான் படி ஒர்க் போயிட்டு இருக்கு, ஷெட்யூல் படி கரெக்டா வந்து அந்த நாளுக்கு அந்த வேலையை முடிக்கிறாங்களா, ஃபர்ஸ்ட் பிளான் படி ஒர்க் வந்து எக்ஸிக்யூட் பண்றாங்களா, ஷெட்யூல் வைஸ் வந்து அவங்க வந்து ப்ராப்பரா கொண்டு போறாங்களா அப்படின்னு பார்க்கணும். அந்த இன்ஜினியர் வந்து என்னென்ன மெட்டீரியல்ஸ் வந்து அந்த சைட்டுக்கு இறக்கியிருக்காரு, அவர் ஒர்க் எப்படி மானிட்டர் பண்றாருன்னா அவரை வந்து மேல வந்து ஒருத்தர் வந்து சூப்பர்வைஸ் பண்ணுவார். இதே மாதிரி 10 ப்ராஜெக்ட் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் டீமுக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு போயிட்டு இருக்கும். அப்ப அங்கங்கே 10 ஒர்க் கரெக்டா போயிட்டு இருக்கான்னா அதுக்கு மேல மேனேஜர் ஒருத்தர் வந்து பார்த்துட்டு இருப்பாரு. அப்ப இது வந்து ஒரு மனித சங்கிலி தொடர் தான். ஓகே, அதாவது இன்டெகிரேட்டட் மேன் மிஷின் சிஸ்டம் தான் இது. அப்ப ஒருத்தவங்க வந்து ஒருத்தவங்க சார்ந்து இருப்பாங்க. அப்ப மேல சொல்லக்கூடிய அந்த தகவல்ங்கிறது ஒவ்வொரு ஒர்க்குக்கு தகுந்த மாதிரி பரிமாற்ற முறையில கரெக்டா போயிட்டு இருக்கும். அப்ப அதுக்கு ஒரு மேல ஒருத்தர் அப்படியே ஒரு தகவலை சொல்றாரு, இந்த ஒர்க்கை இப்ப முடிச்சிருங்க அப்படின்னா அதை கீழே இருக்க ஒரு கரெக்டா ஃபாலோ பண்ணாதான் அடுத்த கேட்டகரிக்கு அது போய் சேரும். அப்பதான் ஒர்க் கரெக்டா கொஞ்சம் ஸ்மூத்தா கொண்டு போக முடியும். இப்போ வந்து ஃபீல்ட்ல ஒர்க் பண்ண முடியாது, அங்க சொல்றாங்க, அந்த லேப்ல சொல்றாங்க எங்களுக்கு செங்கல் வந்து முடிய போகுது, அடுத்த ஒர்க் வந்து ஆரம்பிக்கப்படும் இன்ஜினியர் இன்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னா இன்ஜினியர் என்ன செய்யணும், கரெக்டா சைட் சூப்பர்வைஸ் பண்றாருன்னா அவங்க சொல்லாமே தெரிஞ்சிடும். அடுத்த ஒர்க் இது ஸ்டார்ட் பண்ண போது இந்த செங்கல் தேவைப்படுது, இந்த மூட்டா பேக்கப் ஸ்டீம் தேவைப்படுது, ஜல்லி வந்து தேவைப்படுது, இத்தனை யூனிட் தெரிஞ்சிடும், இந்த மணல் தேவைப்படாது. அவங்க என்ன செய்யணும், இன்ஜினியர் வந்து அவரோட கட்டுப்பாடுல அவர் ஜஸ்ட் இன்ஃபர்மேஷனா மேல ஃபாலோ பண்ணுவாரு, எக்ஸிக்யூட்டிவ் ஃபாலோ பண்ணுவாரு. எக்ஸிக்யூட்டிவ் என்ன செய்வாரு, மேனேஜர் கிட்ட சொல்லி அவங்க வந்து அங்க இருந்து கொண்டு வருவாங்க இந்த டேட். அப்ப இது வந்து ஒரு மனித சங்கிலி தொடர் மாதிரி தான். ஒரு ஒர்க்குங்கிறது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு அமைப்பு இருக்குன்னா அது பலதரப்பட்ட அந்த ஸ்டேஜ் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இதையும் சார்ந்திருக்கு. அப்ப இது வந்து கரெக்டான இன்ஃபர்மேஷனை பரிமாற்றம் செய்யறதுக்கும் அதுக்கு வந்து ஒரு ஒர்க்கை வந்து கரெக்டான டயத்துல ஸ்மூத்தா கொண்டு போறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்ப இட் இஸ் an integrated management system for providing information to support the planning and control function of manager. அப்ப இது ஒரு நிறுவனத்தில் உள்ள மேலாளரின் திட்டமிடல் மற்றும் கட்டுப்பாட்டு செயல்பாடுகளை ஆதரிப்பதற்கான தகவல் வழங்குவதற்கான ஒரு ஒருங்கிணைந்த மனித இயந்திர அமைப்பாகும். மனித சங்கிலி தொடர்பு சொல்றாங்க அது மாதிரி. அப்போ லேபர் வந்து இன்ஜினியர் இருக்கு, சூப்பர்வைசர் இருக்கு, சூப்பர்வைசர் இன்ஜினியர் இருக்கு, இன்ஜினியர் எக்ஸிக்யூட்டிவ் இருக்கு, எக்ஸிக்யூட்டிவ் மேனேஜர் இருக்கு, மேனேஜர் வந்து மேல இருக்கக்கூடிய டைரக்டர், அந்த நிறுவனத்தோட மேனேஜிங் டைரக்டர். அப்படின்னா இந்த பலதரப்பட்ட கட்டமைப்பு வந்து உள்ளடங்கியதான் இந்த மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ங்கிறது. சார் கிளியர், புரியுதா? ஓகே. ஒரு சம்பளம் போடணும் அப்படின்னா இன்ஜினியர் தாங்க கையில காசு போட்டுட மாட்டாரு,
அப்ப அவர் ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு எம்டிட்ட வந்து போய் சொல்ல முடியாது. ஒரு ப்ராஜெக்ட் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இப்ப கேஸ் கனெக்டர் இருக்கு, சோஃபா இருக்கு. இந்த மாரி பெரிய பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் டீம் எடுக்குறீங்க, ரிலேட்டிவ் எடுக்குறீங்கன்னா, அதுக்குன்னு ஒரு ஷெட்யூல் வச்சிருப்பாங்க. ஒருத்தவங்களுக்கு மேல ஒருத்தர் இருப்பாங்க. ஒருத்தங்களுக்கு மேல ஒருத்தர் இருப்பாங்க. எப்படி வந்து கவர்ன்மென்ட் செக்டார்ல இருக்கு அது மாரி. இப்ப கவர்ன்மென்ட் செக்டார்ல வந்து சைட் சூப்பர்வைசருக்கு டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் குடுத்திருப்பாங்க. அதுக்கடுத்து ஏஇ இருப்பாரு. ஏஇக்கு மேல ஏ ஸ்கொயர், ஏ ஸ்கொயர்க்கு மேல இ இருப்பாரு. இக்கு மேல சி இருப்பாரு. சிக்கு மேல சி இருப்பாரு. சிக்கு மேல செக்ரட்டரி இருப்பாரு. செக்ரட்டரி கண்ட்ரோலா மினிஸ்டர் இருப்பாரு. அப்ப இந்த எல்லா மினிஸ்டர் டிபார்ட்மெண்ட்டையும் கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு சிஎம் இருப்பாரு. சீஃப் மினிஸ்டர் இருப்பாரு. அப்ப இதே மாரி ஒரு சிஸ்டமேட்டிக் தான். அப்போ ஒரு தகவல்ங்கிறது இப்போ ஒரு 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 பட்ஜெட்ல ஒண்ணு அறிவிக்கிறாங்க அப்டின்னா, இந்த வருஷம் இத நான் செய்ய போறேன் அப்டின்னா, அது பட்ஜெட்ல மினிஸ்டர் அறிவிச்சுட்டாரு. அப்ப அந்த பர்ட்டிகுலர் டிபார்ட்மெண்ட் நெடுஞ்சாலைத்துறையில வந்து ஒரு விஷயம் அறிவிச்சிருக்காங்க அப்டின்னா, அப்ப அந்த நெடுஞ்சாலைத்துறையில இருக்க செக்ரட்டரி தான் என்ன செய்வாரு, அது சிஸ்டமேட்டிக்கா ஒரு இது வந்து ரெடி பண்ணுங்க. ஜியோ பாஸ் பண்ணுங்க. அப்டின்னு ஒரு ஜியோ ரெடி பண்ண சொல்லுவாங்க. அப்ப அங்க வந்து ஜியோ ரிலீஸ் பண்ணி, அதுக்கு வந்து என்ன செய்வாங்க, ஒரு டெண்டர் வந்து ரெடி பண்ணுங்க அப்டின்னு சீஃப் இன்ஜினியருக்கு வரும். அவர் என்ன செய்வாரு, அவர் டீம் கிட்ட வந்து அங்கே ஜேடிஓ எவ்வளவு பேர் டெக்னிக்கல் இருப்பாங்க. அவங்க டீம்ல, ஹெட் ஆபீஸ்ல. அவங்க வந்து வச்சு என்ன செய்யறாங்கன்னா, ஒரு டெண்டர் வந்து இவ்வளவு அமௌண்ட்க்குன்னு டெக்னிக்கல் அத்தாரிட்டி எல்லாமே அவர் தானே. சீஃப் இன்ஜினியர் தானே, சிஇ தானே. அவர் பண்ண சொல்லுவாரு. அப்ப அதுக்கு வந்து ஒரு எஸ்டிமேட் பண்றது யாருன்னா, சூப்பரிண்டென்டென்ட் இன்ஜினியர் பண்ணுவாரு. அப்படின்னு பொறுத்து அப்படியே மேல கீழ மேல கீழ வந்து 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 கடைசியில வந்து ஏஇ ஸ்கொயர்ட்ட வந்து டெண்டர் வாங்கி அவர்ட்ட ஒப்புதல் வாங்குனதுக்கு அப்புறம் கடைசியில அந்த வேலைய அசைன் பண்ணி முடிச்சு குடுக்குறதுக்கு ஏஇ வருவார். சைடுக்கு. சரி கிளியர் புரியுதா நான் சொல்றேனே? அப்ப மேல மினிஸ்டர் வந்து எஸ் சார். முதலமைச்சரோட கட்டுப்பாட்டின் கீழ வந்து நெடுஞ்சாலைத்துறையில ஒரு ப்ராஜெக்ட் வரும்னு அறிவிக்கிறாரு. கடைசியில அதுக்கு டெண்டர் ரெடி பண்ற சிஇயா இருக்கட்டும், அதுக்கு எஸ்டிமேட் பண்ணக்கூடிய எஸ்இயா இருக்கட்டும், அது எஸ்டிமேட் பண்ணதுக்கு அப்புறம் டெண்டர் ப்ராசஸ் நடத்தக்கூடிய இஇயா இருக்கட்டும், டெண்டர வந்து ப்ரொசீட் பண்றதுக்கு அளவு குடுக்கக்கூடிய ஏடி ஸ்கொயரா இருக்கட்டும், டெண்டர் எடுத்து நடத்தக்கூடிய அட்மின் அந்த ஒர்க்க எடுத்து சூப்பர்வைசிங் பண்ணி நடத்தி சைட்ல முடிச்சு குடுக்கக்கூடிய ஏஇயா இருக்கட்டும். அப்ப அந்த அடிமட்டம் வரை பாருங்க, அந்த தகவலானது முறைப்படி பரிமாற்றப்படும். இந்த இந்த இத வந்து சிஸ்டமேட்டிக்கா ஃபாலோ பண்ணுவாங்க. இது ஒரு மனித சங்கிலி தொடர் மாரி செயல்படும். அப்ப அதுக்கு ஒரு தனியா வந்து அவங்களுக்கும் சாஃப்ட்வேர் வச்சிருப்பாங்க. இப்ப எப்படி வந்து ஒரு நிலம் நீங்க வாங்குறீங்க அப்படின்னா, அந்த நிலத்த போய் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் அத பட்டா மாத்தணும். பட்டா மாத்துறதுக்குன்னா அந்த விஓ வந்து ஃபர்ஸ்ட் இது பண்ணுவாரு. அவர் குடுத்ததுக்கு அப்புறம் ஆர்ஐக்கு போகும். ஆர்ஐக்கு போனதுக்கு அப்புறம் டெப்டி தாசில்தார் இல்ல தாசில்தாருக்கு போகும். இல்ல சப்டிவிஷன்ஸ் பண்ணணும்னா அந்த பர்ட்டிகுலர் பிற்கா சர்வேயர் போகும். பிற்கா சர்வேயர்ல இருந்து டெப்டி சர்வேயர் ஆர் ஹெட் சர்வேயர் போகும். அப்ப இது மாரி ஒரு ப்ரொசீஜர் ஃபாலோ பண்றாங்கல்ல, அதே மாரி தான் இங்க வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் செட்டப்லயும். கிளியர்? சார். ஓகே. எழுதிக்கிறேன். அப்ப இட் இஸ் an integrated man இந்த சப்ஜெக்ட் பத்தி கொஞ்சம் தெளிவா நீங்க படிக்கணும். ஏன்னா நான் எழுதுறது அப்படியே கொஸ்டினா கேட்க மாட்டான். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் உங்களுக்கு. ப்ராஜெக்ட் மேனேஜ்மென்ட் எழுதும்போது சொல்லிட்டேன். எதிக்ஸா இருக்கட்டும் எல்லாமே இருக்கட்டும். நம்ம சொல்ற கதையை நீங்க நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ஆப்ஷன பார்த்து நீங்க டக்கு டக்குன்னு அடிச்சு வந்துரலாம். இன்டகிரேட்டட் மேன் மெஷின் சிஸ்டம், மேன் மெஷின் சிஸ்டம் ஃபார் ப்ரொவைடிங் information to support the planning and control functions of managers in an organization. ஆர்கனைசேஷன் அப்ப எம்ஐஎஸ்ங்கிறது என்னன்னா ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் தான். சிஸ்டமேட்டிக் தான். இப்ப எழுதிக்கிறேங்க. அப்ப எம்ஐஎஸ் at the mind is defined as computer based information system. ஓகே. அப்ப எம்ஏஎஸ் என்பது கணினி அடிப்படையிலான தகவல் அமைப்பை வரையறுப்பதற்கான ஒரு அமைப்பு தான்.
அதுக்கடுத்து எழுதிக்கிறேங்க. இட் இஸ் பேஸ்ட் ஆன் த டேட்டாபேஸ் ஆஃப் த ஆர்கனைசேஷன் evolved for the purpose of providing information to the people at a top level in the organization அப்படின்னு எழுதிக்கிறேன். அப்ப மேல உள்ளவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட டேட்டா வழங்கணும் அப்படின்னா சைட்ல என்ன வேலை நடக்குது அப்படிங்கறத சிஸ்டமேட்டிக்கலா நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ ஒரு ப்ராஜெக்டே கொண்டு வரணும் அப்படின்னா நீங்க என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் அங்க ப்ராஜெக்ட் தேவையான சர்வே பண்ணணும். இதான் முன்னாடியே சொல்லி கொடுத்துருக்கேன். அதெல்லாம் பண்ணி நீங்க வாய் மூலமா அங்க முன்மொழிய கூடாது. அதை கேட்க மாட்டாங்க. சிஸ்டமேட்டிக்கலா ரெக்கார்ட் எடுக்கணும். ரெக்கார்ட் எடுத்து அதை தான் நீங்க மேல அனுப்பணும். அதை அவங்க பார்த்துட்டு அந்த பிளானுக்கு அப்ரூவல் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ண முடியும். அதுக்கு நிறைய ப்ராசஸ்க்கு டெண்டர் விடணும். அப்புறம் டெண்டர் ரிப்போர்ட் பண்ணி கான்ட்ராக்ட் எடுத்ததுக்கு அப்புறம் அது ஃபண்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் தான் ஒர்க் போகும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் அமௌண்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அப்ப இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் நீங்க மேனேஜ்மெண்டா ரெடி பண்ணணும். அப்ப இட் இஸ் பேஸ்டு it is based on the database. It is based on the database of the organization evolved for the purpose of providing information to the people at a top level in the organization. Informs to the people at a top level in the organization கொடுக்குறோம். Organization. ஓகே, அடுத்தது அதுக்கடுத்து நீங்க வந்து என்ன செய்யணும்னா மேனேஜருக்கு வந்து டே டு டே ஒர்க் வந்து சைட்ல என்ன நடந்திருக்குங்கிறத தகவல்கள்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறோம். அந்த நிறுவனத்துக்கு வந்து நீங்க அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். இப்போ ஒரு கடை வச்சிருக்கீங்கன்னா அந்த கடையில என்னென்ன ஒர்க் பொருள் வந்து நீ சேல்ஸ் ஆகுது அப்படின்னா அங்க ஒர்க் பண்றவங்க கரெக்டா டே வந்து ரெக்கார்ட் வச்சுட்டே இருக்கணும். மேல உழவு கொடுக்கறதுக்கு எவ்வளவு பொருள் கடையில ஸ்டாக் இருக்கு, இன்னைக்கு எவ்வளவு முடிஞ்சிருக்கு, எவ்வளவு வருமானம் வந்திருக்கு அப்படின்னு டே பை டே அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். அப்ப அந்த இன்ஃபர்மேஷனை போய் நீங்க ஒவ்வொரு நாளும் போய் மேனேஜர் கால் பண்ணி சார் நீங்க இவ்வளவு நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. நீங்க ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உடனே சூப்பர்வைசிங் பண்றதுக்கும் போது அவங்க செக் பண்ணிடுவாங்க. சிஸ்டமே அப்படிதான் வந்து இது பண்ணிருப்பாங்க, கட்டமைச்சிருப்பாங்க. ஒவ்வொரு நாளும் இப்ப சொல்ல வேண்டியதில்லை. நீங்க ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்கணும், அவங்க என்னைக்கு வராங்களோ அதை சரி பார்த்துக்குவாங்க. சார் கிளியர், புரியுதா? ஓகே. அப்ப இன்ஃபார்ம்ஸ் collected data to the இன்னைக்கு ஈவினிங் இதான் போடுவேன். ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் போட்டு நீங்க நான் முடிச்சிடுவேன். இது அவ்வளவுதான். இது ஃபுல்லா முடிச்சுட்டு அது ஹைட்ராலிக்ஸ் வந்து ஃபுல்ஃபில்லா பாக்குற மாதிரி. collected data to the managers in the organization for their day-to-day perfect functioning. அதுக்கடுத்து யூஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் இன் ஃபீல்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி. ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில கம்ப்யூட்டரோட யூஸ் என்ன சார் அப்படின்னா இதான் புதுசா உங்களுக்கு ஆட் பண்ணிருக்கு சிலபஸ்ல. அதான் பார்க்கலாம். அது ஒரு சில விஷயங்கள் தான் இருக்கும். ரொம்ப நீங்க இன்டெப்தா போய் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. மணி டைம் எவ்வளவு, ஒரு நிமிஷம். ஓகே, நிறைய பாயிண்ட்ஸ் வருமே. ஜஸ்ட் நான் சொல்றேன், அப்படியே கேட்டுக்கிறேங்க. நான் அடுத்த ஈவினிங் வந்து எழுதுறேன் உங்களுக்கு. அப்ப
அந்த ப்ராஜெக்ட்ட வந்து தகவல் வந்து எப்பயும் அழியாம ஈஸியா நீங்க ட்ரான்ஸ்ஃபர் இப்ப நீங்க ஒரு பேப்பர் எழுதிருக்கீங்கன்னா, அந்த பேப்பரோட நீங்க சிஸ்டமேட்டிக்கானா ஃபோட்டோ எடுத்து தான் ஒரு தூரமா இருக்கிறவருக்கு அனுப்ப முடியும். இல்ல அந்த பேப்பர் வந்து இங்க கொரியர் பண்ணிட முடியாது. அப்ப அது மாரி சிஸ்டமேட்டிக்கா எடுத்து வச்சுட்டீங்கன்னா, நீங்க ஃபைலோட இங்கேருந்து நீங்க ஒரு மெயில் மூலம் கூட பண்ணிறலாம் அவருக்கு. அப்ப நெறைய விஷயங்கள் கொண்டு வந்துட்டாங்க. நீங்க ஒரு பிளான் பண்ணணும்னா, டிராயிங் வரையணும் அப்படின்னாலோ, நெறைய சாஃப்ட்வேர் இருக்கு. இப்ப CAD, Revit இது மாரி நெறைய இருக்கு. அதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சரல் டிசைன் பண்ணணும்னா, நீங்க மேனுவலா ஒவ்வொன்னையும் போட்டு பீம்க்கு லென்த் இவ்வளவு, பிரெத் எவ்வளவு, லோடு இவ்வளவு வரப்போகுது, லோடு எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறோம் அப்படின்னு நீங்க டிசைன் பண்ணிட்டு உட்கார்ந்திருக்க வேண்டியதில்ல. அதுக்கு ஸ்டார்ட் ப்ரோ நெறைய வந்துருச்சு உங்களுக்கு. இது எஸ்டிமேஷன் பண்றதுக்கு எக்ஸல் யூஸ் பண்ணலாம். நெறைய இருக்கு. குவான்டிட்டி சர்வே பண்றதுக்கு தனி சாஃப்ட்வேர் இருக்கு. அதே கால்குலேஷன் பர்பஸ்க்கும் நெறைய விஷயங்கள் இருக்கு. இப்ப சேலரி போட்டு போறோம்னா, தனியா இண்டிவிஜுவலா உட்கார்ந்து கணக்கு வழக்கு போட்டு நோட் எழுதிட்டு இருக்க முடியல. அதுக்கே தனி அப்ளிகேஷனா குடுத்துருக்காங்க. எப்படி வந்து வரவு செலவு வந்து கணக்கு வந்து கரெக்ட்டா வச்சுக்கணும். லேபர்ஸ்க்கு எவ்வளவு அமௌண்ட் போடுறோம், எவ்வளவு வரணும் அப்படிங்கிறதுன்னு வச்சுக்கிறதுக்கு தனியா வந்து வச்சிருக்காங்க. அப்ப இந்த இப்ப சொன்ன எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்க ரெடி பண்ணி படத்த வரைஞ்சு ஒருத்தவங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பல கிலோமீட்டர் தாண்டி கொண்டு போறீங்க. இல்ல இந்தியாவுல ஒரு வேலைய செஞ்சு அமெரிக்கால இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. அங்க கொண்டு போறீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு அப்படின்னா, நீங்க ஏதோ ஒரு ஆள்ட்ட போய் புடிச்சு கொண்டு போகணுங்கிற அவசியம் இல்ல. அப்ப சிஸ்டமேட்டிக்கலா நீங்க ரெடி பண்ணும்போது இந்த தகவல் எல்லாம் மெயிலே பண்ண முடியும் உங்களால. எளிமையா வந்து ஃபியூ மினிட்ஸ் ஆர் ஃபியூ செகண்ட்ஸ்லயே வந்து என்ன செய்யணும்னா, அவங்களுக்கு மெயில் பண்ணி அனுப்ப முடியும். அப்ப இந்த கட்டுமான துறையில இருக்கக்கூடிய கம்ப்யூட்டரோட பயன்பாடுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குங்கிறத ஒரு 11 பாயிண்ட் நான் சொல்லுவேன். அத நான் ஈவினிங் சொல்றேன். இந்த செஷன் இதோட நான் க்ளோஸ் பண்றேன். சார் கிளியர் புரியுதா? ஓகே சார். நீங்க எஸ் சார். ஈவினிங் ஃபர்ஸ்ட் ஒரு 1 மணி நேரம் இல்ல 1 1/4 மணி நேரத்துல டோட்டல் ப்ராஜெக்ட் மேனேஜ்மென்ட்டே முடிச்சிடுறேன். நியூ அப்டேட் பண்ண சில மெசேஜ் சேர்த்து சொல்றேன். ப்ராஜெக்ட் மேனேஜ்மென்ட் முடிச்சிருவேன். அதுக்கப்புறம் கூட ஹைட்ராலிக்ஸ்ல புதுசா ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே. ஓகே. இந்த செஷன் இதோட க்ளோஸ் பண்றேன். தேங்க் யூ சார். ஓகே. Thank you, sir. தேங்க் யூ சார். ஓகே.